கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். உயர்குல திராட்சை செடி என்று இங்கே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தேவன் நம்மை அவருடைய சபையில் நாட்டியிருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை நாட்டியிருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, உயர்குல திராட்சை செடி. என்ன திராட்சை செடி? உயர்குல திராட்சை செடி. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உயர்குல திராட்சை செடி. ஏனென்றால் ராஜ அரண்மனைகளில் பரிமாறப்படக்கூடிய மிக உயர்ந்த நல்ல சுவையான ஒரு நல்ல விருந்து இருக்கும் அப்படின்னா அந்த விருந்துக்கு எதை பயன்படுத்துவாங்க? உயரிய விருந்து. ராஜகுலத்தில் உயரிய விருந்து எது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் பயங்கரமான பலகாரங்கள், நல்ல மாமிசம் இருக்கக்கூடிய நல்ல விருந்துகளை எல்லாம் படைத்து விட்டு கடைசியாக என்ன பரிமாறுவாங்கன்னா திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசத்தை ஒரு ராஜா எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாரோ அது அவருடைய மகிமையை காட்டுகிறது. அந்த உயர்குல திராட்சை, அந்த சில ராஜாக்கள்லாம் பார்த்தோன்னா மிக பழமையான உயர்ந்த குலம், நல்ல சுவை மிகுந்த நல்ல களிப்பை கொடுக்கக்கூடிய நல்ல சுவையை கொடுக்கக்கூடிய உயர்குல திராட்சை தான், திராட்சை ரசம்தான் ஒரு ராஜ்யத்தினுடைய மேன்மையை காண்பிக்கிறது. உயர்குல திராட்சை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் சொல்ல போனோன்னா, இப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை முற்றிலும் நல்ல கனியை கொடுக்கக்கூடிய உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை நட்டார். அது எப்படிப்பட்ட திராட்சை செடியாக நட்டார் என்றால் உயர்குல திராட்சை செடி. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே 180 நாளளவும் அகாஸ்வேரு ராஜா என்ன செய்தார் என்றால் தன்னுடைய ராஜ அரண்மனையில் பயங்கரமான ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த விருந்தில் முடிக்கும் போது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா முடிக்கும் போது திராட்சை ரசத்தை கொடுத்து தான் முடிப்பாங்க. அந்த திராட்சை ரசத்தினுடைய மேன்மையில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை விளங்கும். ஒரு ராஜ்யத்தில் அந்த விருந்து பரிமாறப்படும் போது இந்த உயர்குல திராட்சை ரசத்தை தான் கொடுப்பாங்க. இப்போ இயேசு ராஜா பார்த்தீங்கன்னா கானா ஊரில் நடந்த அந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது அந்த திராட்சை ரசத்தை மையப்படுத்தி பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல கர்த்தர் போய் ஒரு உயர்குல திராட்சை ரசத்தை கொடுத்து அங்கே எல்லாரையும் வியப்படைய செய்தார். ஆக இந்த திராட்சை ரசம் பரிமாறப்படுகிற அந்த காரியத்தை வச்சு தான் அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையே விளங்கும். ஒரு சில காரியங்களாக படிக்கும்போது காட்டும்போது உங்களுக்கு அது புரியும். எஸ்தரின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அதில் அகாஸ்வேரு ராஜா என்ன செய்தார் அப்படின்னா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும், நல்லா கவனிக்கணும், அது எப்படி தொடங்குது பாருங்க. நீங்கள் 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா அவருடைய அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே கர்த்தர் எங்கே சொல்கிறாருன்னா, இந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய ராஜ்யத்துடைய மகிமையை, அந்த மகிமையும் அவன் ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் பிரதாபத்தையும், தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். அது ஒரு பயங்கரமான ஒரு விருந்து ஒன்று பண்ணுறாரு இல்லையா? அகாஸ்வேரு ராஜா விருந்து பண்ணுறாரு. எல்லா ஜனங்களும் வராங்க, பெரிய பெரிய பிரபுக்கள் எல்லாம் உள்ள வராங்க. அவர்களுக்கு ராஜா என்ன செய்றாருன்னா இப்படிப்பட்ட ஒரு விருந்தை தொடர்ந்து வாசி. அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்கிறான். 7 நாள் விருந்து செய்கிறான். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. 7 நாள் அந்த அகாஸ்வேரு ராஜா விருந்து செய்கிறார். அந்த விருந்து செய்யும் 180 நாளளவும் ராஜாவுடைய மகிமையை காண செய்கிறார்.
ஆனால் 7 நாள் விருந்து படைக்கிறார். இந்த விருந்து படைக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. அங்கே வெண்கல தூண்களின் மேல் உள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீலமும் ஆகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதிந்திருந்த தலவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜ ஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. கவனிங்க, பொன்னால் செய்த நானாவித பாத்திரங்கள் அப்படின்னா ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு டிசைன்ல பொன்னிலேயே அந்த திராட்சரசம் குடிக்கிற அந்த பாத்திரத்தை செய்திருந்தார்கள். அந்த பாத்திரத்தில் இருந்த திராட்சரசம் முதல் தரமான திராட்சரசம். என்ன தரம்? எல்லாம் சொல்லுங்க. இது உயர்குல. இந்த உயர்குல என்கின்ற இந்த திராட்சரசம் பார்த்தீங்கன்னா சோரக் அப்படின்ற அந்த வார்த்தை இது 3 இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று எரேமியா 2:21 நான் உன்னை உயர்குல திராட்சரசம். இந்த உயர்குல திராட்சரசம் என்பதனுடைய அதே அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த முதல் தரமான திராட்சரசம், முதல் தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அது ராஜ அரண்மனையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய உயர்தரமான திராட்சரசம். இங்கே இந்த இடத்துல ராஜஸ்திதிக்கு ஏற்க, இந்த ஸ்திதி அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. ராஜஸ்திதி அப்படின்னா இந்த கரம், அவருடைய தாராளம், ராஜாவுடைய தாராளத்தின்படி இந்த திராட்சரசம் எல்லாருக்கும் அவ்வளவு களிப்பாய், அவ்வளவு சந்தோஷமாய் இந்த திராட்சரசம் பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. ஏன்னா திராட்சரசம் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ கர்த்தர் இங்கே நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னை உயர்குல திராட்சரசத்தை தரக்கூடிய அந்த திராட்சை செடியாக, நோபல் ஒயின், அப்படித்தான் நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். அதாவது நீ ஒரு ராஜாத்தி, நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன், நீ ஒரு ராஜாத்தியா இருக்கிறாய், ராஜாவுக்கு மனைவியா இருக்கிறாய், அப்படித்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். கர்த்தர் இங்க சொல்றாரு. நல்ல கனியே, அந்த திராட்சை கொடியிலே பார்த்தீங்கன்னா நல்ல கனிகளையே கொடுக்கக்கூடிய உயர்ந்த ரக உயர்குலம், அந்த குலம் என்று சொல்லுகிறாரு. நாம் எல்லாரும் புறம்பே தள்ளப்பட்டவர்களாய் பாவ சேற்றில, உளையான சேற்றில, அழுக்கில் நம்ம எல்லாரும் உழன்று கிடந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை எந்த குலமாக பார்க்கிறார் என்றால் ராஜ குலமாக, உயர்ந்த குலமாக அவர் நம்மை பார்க்கிறார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் எல்லாரும் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக நாம் விளங்க வேண்டும். நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இங்கே ராஜ அரண்மனையில் இந்த முதல் தரமான இந்த திராட்சரசத்தை பரிமாறக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு தரம், அந்த ராஜ அந்த குலம் என்கின்ற அந்த மகிமைக்கு நேராக தேவன் நம்மை நடத்தினார். ஆனால் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஆளுகை செய்வதற்கு பதிலாக அடிமைப்பட்டு கிடக்கிறோமே. நீ ராஜ அரண்மனையில் பரிமாறப்படக்கூடிய அந்த உயர்குல முதல் தரமான திராட்சரசத்தை போல் இருக்க வேண்டும் என்று தான் நான் உன்னை நாட்டினேன். ஆனால் நீயோ கசப்பா இருக்கிறியே, இன்னமும் உன்னுடைய மனதுக்குள்ள கசப்பு இருக்கிறது. நீ ஆளுகை செய்ய வேண்டியதற்காகத்தானே உன்னை படைச்சேன். இந்த உயர்குலம் என்பது என்ன அப்படின்னா, யூத ராஜ சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கமாகிய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே 10ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். யூதாவை குறித்து சொல்லும்போது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடி, இந்த யூதா தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோலிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். இந்த நற்குல திராட்சை செடி என்பது தான் ராஜ கோத்திரம். யூதா அவன் தன் சகோதரருக்குள்ளே பலத்தவனானபடியினால் ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு சென்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ராஜ குலமாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இது வரைக்கும் புரிஞ்சுது?
எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செங்கோல் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு பிரிவதில்லை. யூதா ராஜ கோத்திரமாக இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாதிபத்தியம், ராஜாவாகிய அந்த ராஜாதிபத்தியம் இந்த யூதாவுக்கு கிடைத்தது. இந்த யூதா எப்படிப்பட்டவர் என்றால், நற்குல திராட்சை செடியிலே கட்டக்கூடிய தன் கழுதை குட்டியை, கழுதை என்பது இந்த கோவேறு கழுதை, ராஜா பவனி வருகிற அந்த கோவேறு கழுதையை நற்குல திராட்சை செடியிலே கட்டுகிறான். ஆக சபையில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி சபை எப்படிப்பட்ட சபை என்றால், உயர்குல செடி, உயர்குல திராட்சை செடி, முதல் தரமான திராட்சரசத்துக்கு உரியவர்கள் தான் நாம. ஆக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஆளுகை செய்யக்கூடியவர்கள். நம்மளாம் எப்படிப்பட்டவங்க? ஆளுகை செய்யக்கூடியவர்கள். யூத ராஜ சிங்கமாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னா, ஆளுகை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். எல்லாவற்றையும் சரியாக ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கணும். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோமா அப்படின்னா இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் கசப்பு. நல்லா கவனிங்க, அந்த வசனம் மறுபடியும் வாசி. எரேமியா 2:21 மறுபடியும் வாசிங்க. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஆகாத காட்டு திராட்சை செடியினுடைய கசப்பு இன்னைக்கு உனக்குள்ள ஏன் வந்துச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே எனக்கு ஜீவனாக இருக்கிறவர் என்று சொல்லி யார் யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உயர்குல திராட்சை செடி, உயர்குலம், ராஜகுலம். அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் இருதயத்துக்குள்ள இன்னைக்கும் கசப்பு இருக்கிறது. இந்த கசப்பான திராட்சை செடி எடுத்து வாயில வைக்கிறான், அது பல்லெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாவும் பற்கள் எல்லாம் அப்படியே கூசுகிறது. அந்த அளவுக்கு கசப்பு, அந்த அளவுக்கு காடி நிறைந்திருக்கிறது. ஆனால் நான் உன்னை உயர்குல திராட்சை செடியாக வைத்திருக்கிறேன். இன்றைக்கும் இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் இங்க சொல்றாரு, இந்த ஏசாவை போல அந்த கசப்பை இருதயத்தில் வைக்காதீங்க என்று சொல்லி எபிரேயர் நிருபத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அங்கே எபிரேயர் நிருபத்தில் இந்த ஏசா எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், அவன் ஒரு ஆகாதவனாய் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த கசப்பு உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். இந்த உயர்குல திராட்சை செடி என்பது எப்பொழுதும் மனமகிழ்ச்சியை, நல்ல களிப்பை, நல்ல விருந்து கொண்டாடக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருதயத்துக்குள்ள பயங்கரமான கசப்புகள், பயங்கரமான வேதனை, பயங்கரமான மன சஞ்சலம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய கிருபையை இவர்கள் இழந்திருக்கிறார்கள். அங்கே வேதம் சொல்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பும், எந்த ஒரு கசப்பான வேறு உள்ள வைத்திருக்காதீங்க. மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அந்த சமாதான குலைச்சலையும் உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு போகாதீங்க என்று இங்கே கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் சபை கர்த்தருக்கு மனைவி என்கின்ற அந்த பார்வையில் தான் கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையிலுக்கு இன்றைக்கி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்படி பேசுகிறாரு? இப்போ எரேமியா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது அந்த வனாந்தரத்தில் நீ என் மேலே வைத்த அந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். அதை நினைவில் வைத்திருக்கிறேன்.
நான் உன்னை என் மனைவி தானே நீ. புதிய ஏற்பட்ட சபையில் இருக்கக்கூடிய நாம் அவருடைய மனைவியாக இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும்னா உயர்குலமாய் ராஜகுலமாய் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாறாக அடிமைகளாக இருக்கக்கூடாது. அடிமைகளாக நாம் இருப்போமே ஆனால் இருதயத்துக்குள்ள கசப்பு, மனசுக்குள்ள வேதனை, மனதுக்குள்ள துக்கம் இருக்கும். மறுபடியும் அந்த எரேமியா 2:1 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும். அது என்ன தேசமா சொல்லுங்க? விதைக்கப்படாத தேசம். அங்கே நீ விதைக்க போறதும் இல்லை, நீ அறுப்பறுத்து களஞ்சியத்தில் சேர்க்க போவதும் இல்லை. அந்த வனாந்தரத்தின் பாதையில் உன் கரம் பிடித்து உன்னை வல்லமையாய் நடத்தி கொண்டு வந்தேனே, நீயும் என்னை மட்டும் நம்பினியே. நல்லா கவனிக்கணும். நான் தான் உன்னை நாட்டினேன். உயர்குலம், நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன். ராஜாதி ராஜாவாகி என் கர்த்தர் என் புருஷனா இருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு ராஜாதி ராஜாவா இருக்கும்போது எனக்கு என்ன கசப்பு? நான் எதற்காக என் மனசை போட்டு நான் உடைக்கணும்? கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, அதபாரு, உனக்காகத்தான், நல்ல கவனி, உனக்காகத்தான் நான் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறேன். உனக்கானது. நீ ராஜகுலம், நீ உயர்குலம். நீ தரம் தாழ்ந்து போய் இன்னைக்கும் வேதனையோட கண்ணீரோட உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த முடியாம, உன் குடும்பத்தை கோட்டை விட்டுட்டு பிள்ளைங்க ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் சொல்லி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விதைக்கப்படாத தேசமாகிய அந்த வனாந்தரத்தில் நான் உன்னை அழைத்து கொண்டு வந்த போது, தொடர்ந்து அதை வாசி, அந்த மறுபடியும் அந்த விதைக்கப்படாத வசனத்தை வாசி பார்க்கலாம். விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நான் இப்ப என்ன பண்றேன்? நான் நினைக்கிறேன். என் நினைவில் இருக்கிறது. நான் அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே, இயேசு ராஜாவுடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்க எந்த இடத்துல உங்களுடைய அந்த ஒரு பெருமையை இழந்து, இயேசு ராஜாவுக்கே மகிமை, அவருக்கு மட்டும்தான் எனக்கு மகிமை, நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஜனங்களுக்கு மத்தியில் எத்தனையோ காரியங்கள் நீங்கள் இழந்திருக்கலாம். அந்த நேசத்தை கர்த்தர் இன்னும் தம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். கரங்கத்தில் ஆமென் சொல்லாமா? எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார்? புதிய ஏற்பட்ட காலத்தில் கிரயம் செலுத்தி நான் உங்களை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிங்க. உன்னால் எதுவுமே முடியாது. உன்னால் ஒரே ஒரு காரியம் ஆகாது. எனக்கு தேவை, நீ ஒரு உயர்குலம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு உள்ள போகக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்? உன் பக்கத்தில் யாருன்னா வந்தாங்கன்னா சில்லுன்னு இருக்கணும். லீபனோன் வனமாக இருக்க வேண்டும். லீபனோன் வனமாக இருக்க வேண்டும். ஆனால் நீ எரிஞ்செறிஞ்சு விடுறிய, அது அடிமைத்தனம். நான் மறுபடியும் சொல்றது ஆலோட்டித்தனம். எரிஞ்செறிஞ்சு விடுறியே, ஏதோ கசப்புகளை நினைத்து கொண்டு உன் இருதயத்துக்குள்ள பயங்கரமான வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறியே. ஆனால் நீ ஆரம்ப நாட்களில் நீ என்னை பின்பற்றி வரும்போது, எனக்கு என் இயேசு ராஜா இருக்கிறார், நான் எதை குறித்து கவலைப்பட போறதில்லை, அவர் எனக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்தியே. ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் தேவஜனமே. கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம், இந்த விசுவாசத்துடைய பூரணம் என்ன தெரியுமா? நான் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எனக்காக என் கர்த்தர் எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கிறார். நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் கொடுக்கிறத வச்சு நான் அனுபவிக்க வேண்டும். இந்த உயர்குல திராட்சரசம், இந்த திராட்சரசம் என்ன செய்யும் அப்படின்னா, இருதயத்தை களிப்பாக்கும். நீ களிப்பா இருக்கணும், அவ்வளோதான். நீ களிப்பா இருக்கணும். நீ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வச்சு ஆளுகை செய்யணும். ஆக இந்த உலகத்தில் தேவ சமூகத்தை விட்டபோது இந்த கனியை புசிக்காதே என்று கர்த்தர் சொன்னார். மனுஷன் கனியை புசிச்சிட்டான். நல்லா புரிஞ்சுக்க. கனியை புசித்து விட்டு தேவனுக்கு சத்துருவாக மாறிட்டான். ரெண்டாவது, அவன் சந்தோஷத்தை இழந்துட்டான். அவன் மனதுக்குள்ள இருக்கிற களிப்பை இழந்துட்டான். மூணாவது, பணத்தினால அவன் அடிமைத்தனத்துக்குள்ளாக ஆக்கப்பட்டு, இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்னால் அடுத்த காரியம் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி அவன் அடிமைத்தனத்துக்குள்ளாக போயிட்டு, பணம் இல்லை, எனக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விட்டான். இதுதான் கசப்பு.
ஆனால் கர்த்தர் நம்மை கரம் பிடித்த போது உயர்குலமாய் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக, பணத்தை வச்சு எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவர்களாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதுதான் உயர்குல திராட்சை செடி. எனக்கு பணம் இல்லைன்னா, இப்போ உலகம் பாபிலோனுக்குள்ளே போயிருக்கிறது. பணம் எதையும் படைக்கலை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் பணம் படைக்கலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சிஸ்டம், வேர்ல்டு சிஸ்டம் பணம். ஆனால் இந்த உயர்குல திராட்சரசம் என்பது பணத்தை வச்சு நீ ஆளுகை செய்யணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆடம்பரம் அல்ல. பணம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. பணத்தினால உன்னுடைய மனதுக்குள்ள ஒரு சஞ்சலம் ஏற்படக்கூடாது. மாறாக உயர்குல திராட்சை என்ன ஆளுகை செய்யணும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் எனக்கு என்ன பிரச்சனை? கஜனா காலியாயிருச்சு, ஆளுகை செய்ய முடியாது. ஆமேனா? ஆனால் உயர்குல ராஜ தந்திரம் உடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கரெக்டாக அந்த பொருளாதாரத்தை ரெடி பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக மகிமையான ஆளுகையை கொண்டு வருவார்கள். ஆக திராட்சரசம் என்பது பிரசங்கியின் புத்தகம், உயர்குல திராட்சை செடி என்பது பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நான் உன்னை இந்த திராட்சரசம் என்பது விருந்தோட சம்பந்தப்பட்டது, பணத்தோட சம்பந்தப்பட்டது. பணத்தை எடுத்துக்க நம்ம பரலோகம் போக முடியாது. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவது இல்லை. நல்லா கவனிங்க. நம்ம உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இதெல்லாம் நான் சொல்கிற புரிஞ்சுங்க. இந்த உயர்குல திராட்சை செடி என்பது பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், திருப்தியான ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மகிமையான வாழ்க்கை. என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, என் வருமானம் என்ன, இதை வச்சு எல்லாவற்றையும், பணமோ எல்லாம். ஏன்னா இந்த ஒரு மாயையான இந்த உலக பொருளை வச்சு எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம், எனக்கு எந்த குறையும் இல்லை. அதுதான் ராஜரீகத்தினுடைய சீக்ரெட். ராஜரீகத்தினுடைய ஒரு மகிமை அதில் தான் இருக்கிறது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். என் வீட்டில் விருந்து இருக்க வேண்டும். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். அதுதான் சொல்கிறேன், ஏதேனில் இந்த பாவம் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். அங்கே அவன் என்ன செய்து விட்டான் என்று சொன்னால், பாவம் செய்துவிட்டு உன் நிலத்தின் வியர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய் என்று கர்த்தர் அங்கே சபித்து அனுப்பிவிட்டார். நல்லா கவனிக்கணும், உன் நிலத்தின் வியர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய் என்று சபித்து அனுப்பிவிட்டார். அங்கே அவனுக்கு சந்தோஷம் போனது, அவன் இருதயத்துக்குள்ள மன சோர்வு ஏற்பட்டது, பாவமும் மரணமும் மனிதனுக்குள்ளே பிரவேசித்து விட்டது. அடுத்தது எனக்கு எதுவுமே உதவி இல்லைன்னு சொல்லி அவன் ஓடி ஓடி பிரயாசப்படுகிறான். அன்பான தேவஜனமே, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரக்கூடிய, நல்ல கனி தரக்கூடிய உயர்குல திராட்சை செடியாக, உன்னை உயர்குல திராட்சை. யாராகிலும் இன்னைக்கு பணத்தினால பாதிக்கப்பட்டு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருப்பனாக்கா, நீ உயர்குல திராட்சை செடி அல்ல, நீ கசப்பான காட்டு திராட்சை செடி. கர்த்தர் நம்மை நட்டது விருந்து சந்தோஷத்துக்கு. நீ சாப்பிட்ற சாப்பாடு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். காரணம், என் கர்த்தரோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அவர் என் புருஷனாக இருக்கிறார். நீ வனாந்தரத்தில் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் என்னை பின்பற்றி வந்த அந்த நேசம், அந்த இளவயதின் நேசத்தை நான் நினைக்கிறேன் என்பது, அவர் என் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், நான் அவருடைய மனைவியாக இருக்கிறேன், எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஏனென்றால், ஏன் அவர் ராஜாதி ராஜா என்றால், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க உடன்படிக்கை செய்தவர் என் கர்த்தர். யாம் பலத்தில் அல்ல, என்னுடைய திறமையில் அல்ல, என் கர்த்தருடைய கிருபையில். இயேசு ராஜா தேவனோடு உடன்படிக்கை செய்தது என்ன தெரியுமா? இவர்கள் உயர்குல ராஜகுலம். இவங்க மனசுக்குள்ள ராஜான்னா துக்கப்படுறவன் ராஜா கிடையாது, அழறவன் ராஜா கிடையாது, ராஜகுலம் கிடையாது, துக்கப்படுறவன் ராஜகுலம் கிடையாது. அவன் எப்பொழுதுமே சிங்கத்தை போல கம்பீரமாக எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவன். இப்போ பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 10 கோடி இருக்கணும் அப்படி அர்த்தம் இல்லை. உங்ககிட்ட என்ன வருமானம் வருதோ அது என் கர்த்தர் கொடுத்த வருமானம். அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வருமானத்தை வச்சு எல்லாவற்றுக்கும், எந்த இடத்துலையுமே நெருக்கம், கை பிசைக்குது,
இப்போ எனக்கு கொஞ்சம் இந்த பணம் தேவை இருக்குது, நெருக்கப்படுறனே அப்படின்ற அந்த காரியமெல்லாம் வெளிப்படாது. அன்பாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, பணத்தை மையமாக வச்சு குடும்பத்துக்கு பிளான் போடுறீங்க. பணத்தை மையமாக வச்சு குடும்பத்தை பிளான் போடுறீங்க. இதுதான் கர்த்தரை மறுதலிக்கிற மறுதலிப்பு. நான் ராஜகுலம், நான் என் குல ராஜகுலம். கர்த்தர் தேவனோடு செய்த உடன்படிக்கை என்னன்னா, அவர் ராஜாதி ராஜாவுக்கு ஒரு பிச்சைக்காரியத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? எப்படி பண்ணுவாங்க? அந்த பிச்சைக்காரி மேலே இரக்கம் வச்சு அவளை ராஜகுலமாக மாற்றி தான் ராஜாவுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சு, அவர் இரக்கமுள்ள தேவன். நம்மெல்லாம் புறம்பே தூக்கி எறியப்பட்டவர்கள், உளையான சேற்றிலே கிடந்தவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தகுதி இல்லாதவர்கள். ஆனால் தகுதி இல்லாத என்னை என் கர்த்தர் ராஜகுலமாய் மாற்றியிருக்கிறார். ராஜகுலம் என்றால் பணத்தை வச்சுன்னு எல்லாவற்றுக்கும் உதவும். உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற வருமானமும் சாப்பாடு விருந்தாக உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். திராட்சரசம் ஜீவனுள்ளோரை, நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன், என் கர்த்தர் என் புருஷனாக இருக்கிறார். இந்த திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும் என்பது, என் ஆண்டவர் நித்திய ஜீவனாக இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனாக இருக்கிறார். அது என்னுடைய இருதயத்தை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இப்போ அன்பாய் சொல்லுகிறேன், உங்ககிட்ட மாதம் 10,000 ரூபாய் தான் கைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. மாதம் 10,000 ரூபாய் தான் கைக்கு வருது. ஆனால் அந்த 10,000 ரூபாய் வச்சு நான் என்ன செய்கிறது? நான் வந்து சாப்பிட்றதா, அல்லது வீடு கட்டுறதா, அல்லது பிள்ளைகளுக்கான படிப்பு தேவைகளை செய்கிறதா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ கை பெசவே பாரு. அதுதான் கர்த்தரை விட்டு மறுதலித்த ஒரு வாழ்க்கை. அதுதான் கசப்பான திராட்சை செடி. ஆனால் வெறும் 10,000, ஆனால் எல்லாவற்றுக்கும் உதவுகிறது. இந்த ஒரு பயிற்சி, இந்த ஒரு 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 ஆட்சியினுடைய உக்தி, இந்த ஒரு ஆட்சியினுடைய வல்லமை உனக்குள்ளே வந்துருச்சுன்னா கர்த்தர் உன்னை எடுத்துன்னு மேலே போயிடுவார். இப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு தேவை. நீ ராஜகுலம். ஆனால் அந்த பிச்சைக்காரங்க பாருங்கள் பார்க்கலாம், நிறைய காசு பணத்தை எடுத்து பிச்சை எடுத்து நிறைய வச்சுன்னு கை நீட்டுவாங்க. ஐயா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணேன், நேற்று சென்னைக்கு போனோம். அங்கே சென்னைக்கு போயின்னு இருக்கும்போது அங்கே சாப்பிட்றதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணாரு, ஒருத்தர் சாப்பாடு வந்து மீன் வச்ச சாப்பாடு 130 ரூபா அப்படின்னு சொல்லி அங்கே சேல் பண்ணின்னு இருந்தார். அவர் நல்லா தெளிவாக சொல்கிறார், 130 ரூபா தான். அங்கே தெருவாரத்தில் கூடியிருக்கிற அந்த சகோதரிகள்லாம் அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடு கேட்டாங்க. இந்த ஊசி மணி பாசி மணிலாம் விற்கிறவங்க, அவங்க என்ன பண்ணால் அவர் 3 பார்சல் கேட்டாங்க. 3 பார்சல் அவர் கட்டிட்டார். கொடுங்க 130 ரூபாய்க்கு ஒரு பார்சல் சொல்லி காசை கொடுங்கன்னு கேட்டால் 100 ரூபா தானே சொன்னீங்கன்னு ஒரே சண்டை. அப்புறம் கொஞ்சம் நேரம் போய்ட்டு அவர் திட்டிக்கிட்டு அனுப்பிச்சி விட்டார். மறுபடியும் போய் அந்த 130 ரூபாய் எடுத்து மறுபடியும் வாங்குறாங்க. நல்லா புரிஞ்சு, இது ராஜகுலம் கிடையாது. எத்தனையுமே சொல்கிறது புரியுது. யாரும் இழிவுபடுத்தும்படி அல்ல, சுபாவத்தின்படி நம்முடைய மனமே எப்படி இருக்குது அப்படின்னா, சுபாவத்தின்படி நம்முடைய மனம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த பூமிக்குரிய காரியங்களையே வச்சு பலத்தை வச்சு, நல்லா கவனி, பலத்தை வச்சு, ஏன் அறிவை வச்சு நீ பண்ணுறிய, இதெல்லாம் ராஜகுலம் கிடையாது. உன்னை நான் உயர்குலமாய் ராஜகுலமாய், உங்ககிட்ட மாதம் 5,000 ரூபாய் தான் வருது, உனக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும். அந்த 5,000 ரூபாய் திருப்தியாக இருக்கிறேன், நான் சமாதானமாக இருக்கிறேன். அந்த 5,000 ரூபாய் வச்சு நீ ஆளுகை பண்ணுறன்னா நீ சாதாரணமான ஒரு ஆளா? நீ தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது, இருக்கிற எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி 7 வருஷத்துக்கு கரெக்டாக அந்த மெஷர், அந்த ஒரு ஆளுகையினுடைய அதிகாரம் உயர்குலம் யோசேப்பு. இந்த யோசேப்பு வரப்போகிற பஞ்சத்தை கணக்கிட்டு அவர் ஒரு விவேகி எதிர்காலத்திலே வாழ்கிறான். வரப்போகிற பஞ்சம், அப்போ இந்த முழு தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும் அந்த மரணத்திலிருந்து. அப்போ என்ன செய்யணும்? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிங்க.
நம்மை தேவன் எதற்காக ஏன் இந்த உலகத்தில் இப்படி தேவன் நம்மளை படைச்சி நம்மளை நம்ம ஏன் பயிற்றுவிக்கணும்? அவர் ராஜ்யத்துக்கு வேணும். விருந்து, நீ சாப்பிட்ற சாப்பாடு அது சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் போஜனமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது சந்தோஷமாக, என்னுடைய ஹெல்த் என்ன, என் உடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் உடலுக்கு இன்னைக்கு என்ன தேவை, இந்த விருந்து இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஐயோ டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே, அது 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 ஆகாத கொடி, அது காட்டு திராட்சை. ஐயோ டாக்டர் சுடுதண்ணி குடிக்க சொல்லியிருக்கிறார், அதை அறிக்கை பண்றேன்னாவே நீ உயர்குலம் கிடையாது. வியாதி உன்னை ஆளுகை செய்கிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு. வியாதி உன்னை ஆளுகை செய்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், வியாதி உன்னை ஆளுகை செய்கிறது. நீ வியாதியை, சுகத்தை நீ எதிர்மறையை பேசாதீங்க. நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன். வியாதினா என்ன? நீ ஏன் வியாதின்னு சொல்ற? என்ன வியாதினா என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம். எங்கேயோ ஒரு இடத்துல என் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஆகாரத்தை நான் புசிக்காமல் இருந்திருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அது வந்து ஓகே இப்போ நான் நிறைவை எடுக்காமல் இருக்கிறேன், அப்படி தான் நீங்கள் சொல்லணும். நிறைவை எடுக்காமல் இருந்திருக்கிறேன். நிறைவை எடுத்துக்க. குறைன்னு ஏன் சொல்கிற? நீ உயர்குல திராட்சை செடி அல்ல, ராஜா குலம். ஒரு ராஜா நான் சிக்கா இருக்கிறேன், வியாதியாக இருக்கிறேன், அவன் ராஜாவா? அவன் ராஜாவா? அவன் என்ன சொல்ல? வியாதியின் மேலே ஒரு ஆளுகை இருக்க வேண்டும். வியாதியின் மேல் ஒரு ஆளுகை, அதுதான் விருந்து. அதான் விருந்து. எப்பொழுது? ஏன்னா மனிதன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் வியாதியோடு இருக்கக்கூடாது. அவன் அப்போ விருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். அவன் சாப்பிட்ற சாப்பாடு, இன்றைக்கி நான் என்ன சாப்பிடணும், அவனுடைய பாடி கண்டிஷன் கரெக்டாக தெரியும். என்னுடைய பாடி கபமாக இருக்கிறதா, அல்லது பித்தமாக இருக்கிறதா, அல்லது வாதமாக இருக்கக்கூடியதா, இது 3 தான் மெயின் கான்செப்ட் இல்லையா? பாடியினுடைய கண்டிஷன் எல்லாம் தெரியும். இவங்க யாருன்னா ராஜகுலம். எதுக்கேத்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்களாம் ரிஜெக்டட் பீப்புள். என்ன அர்த்தம்? அப்போனா சபையை விட்டு தள்ளல ஆண்டவர். நீ இன்னும் பூர்த்தி ஆகலை, நீ இன்னும் ராஜகுலமாக வரல. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரோட்டோரத்தில், தெருவோரத்தில், ஆண்டவரே எஜமானுடைய பந்தி நல்ல ஆயத்தமாக இருக்குது, விருந்தெல்லாம் ரெடியாக இருக்குது, ஆண்டவரே அழைக்கப்பட்டவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான், இஸ்ரவேலை வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எஜமான் சொல்லிட்டான், நீ போய் தெருக்களும் சந்திகள் இருக்கிற போய் கூப்பிடுன்னு. ஆண்டவரே எல்லாரையும் கூட்டிட்டு வெட்டிட்டு, ஆண்டவரே இன்னுமே இடம் காலியாக இருக்குது, நீ போய் முச்சந்திகளில், வேலிகள் அருகில், வழி ஓரங்கள் இருக்கிற போய் கூட்டி வருந்தி அழைத்து கொண்டு ராஜகுலமாய் உயர்குலமாய் மாற்றிட்டு தான் ராஜா கிட்ட போய் கையில் கொடுப்பாரு. நீ ராஜகுலம்னா உன் பணத்தை வச்சு, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்கின்ற அந்த ஆளுகை, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உனக்குள்ள இருக்கும்னா, நீ ஆளுகை செய்ய போகிற இயேசுராஜாவோடு கூட அன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று கொடுத்தா கரெக்டாக பயன்படுத்தி அவர் ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவேன். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லோரும் ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் என்பது அது வியாதியின் மேலே, பாவத்தின் மேலே, மரணத்தின் மேலே ஒரு ஆளுகையும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும் என்பது நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன், என் கர்த்தர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட கர்த்தரோடு கூட செய்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், என்னுடைய பரிபூரணம், என் பரிபூரணம். என் குமாரனே, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர், உம்முடைய மனைவிக்காக உம் ஜீவனையை கொடுத்து பரிபூர்ணப்படுத்தணும். கர்த்தர் நம்மளை பரிபூர்ணப்படுத்திட்டாரு, நம்முடைய மனசு தான் ஒத்துக்க மாட்டேங்குது. ஐயோ எனக்கா, நான் இதை செய்வேனா, நான் இதுதான் பிரச்சனை, நீ உன்னால என்ன முடியும், உன்னால் என்ன முடியும்? நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நம்மை பரிபூர்ணராக நமக்கு என்ன கொடுக்கப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கோடியை பற்றி பேசலை, உங்ககிட்ட இருக்கிற வருமானத்தை வச்சு என் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பவுல் சொல்லுவார், நீங்கள் அனுப்புனீங்க, நான் கொஞ்சம் குறைவாக இருந்தேன், குறைச்சல் இருந்தேன், பிலிப்பு சபைக்கு எதுவும் இருப்பேன், நீங்கள் எனக்கு அனுப்புனீங்க, நான் இப்போ நிறைவாக இருக்கிறேன், நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன், நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு பிலிப்பு சபைக்கு எழுதுவார் அவர். அப்போ என்ன அர்த்தம்னா, எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நேரத்திலும் பட்டினியாக இருக்கவும், பசி, எல்லா சூழ்நிலையும் மன ரம்மியமாக, அதுதான் ராஜகுலம். அந்த வசந்த வாசிங்க, பிலிப்பிற்கிற நிருபத்தில், பிலிப்பிற்கிற நிருபம்
இந்த உயர்குலம் என்பது என்ன அப்படின்னா, எல்லா சூழ்நிலையும் மன ரம்மியமாக இருக்கக்கூடிய அனுபவம். அது 4ஆம் அதிகாரத்தில் 12 வசந்த 11-12 வாசிங்க பார்க்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க நான் அதை கற்றுக்கொண்டேன். அதான் நட்டேன். நான் தான் உன்னை நட்டேன். உன்னுடைய பரிபூர்ணத்துக்காக நான் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டேன். நான் தான் உன் பரிபூரணம். உனக்கான பரிபூர்ணத்தை கொடுக்கிறவர் நான் மட்டுமே. எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியம். இந்த மன ரம்மியம் என்பதுதான் உயர்குலம், ராஜகுலம். ராஜா எப்பவுமே திடமனதாக இருக்க வேண்டும். ராஜாவினுடைய அந்த கம்பீரமே திடமனம், எல்லா சூழலும் திடமனமாக இருக்க வேண்டும். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. சொல்லுங்க, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு உன் கையில் இருக்கிற பணம் எல்லாவற்றுக்கும், என் குடும்பத்தை குறித்த அந்த திட்டம் என் தேவனுடையது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னுடைய குடும்பத்தை குறித்த திட்டம் தேவனுடைய சித்தம் கொள்ளுகிறவர் தேவன். ஆனால் என்னால் தேவ திட்டத்தின்படியாக என் குடும்பத்தை பரிபூர்ணமாக நடத்த முடியாது. ஆனால் என் புருஷனாகிய என் இயேசு கிறிஸ்து, என் இரட்சகர், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதுதான் ராஜகுலம். அதுதான் உயர்குல திராட்சை. அவர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்து முடித்து விட்டேன். ஆனால் உன் மனசுக்குள்ள அந்த பரிபூரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காரணம் என்னன்னா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாவம். எனக்கா, நானா? இன்னைக்கு நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கிறோம், நிறைய பேர் கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் தேவ திட்டத்தின்படி நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நாம என்ன செய்யறதில்லைன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கறதில்ல, நம்முடைய பட்ஜெட்டை வச்சு கணக்கு பண்ணி உட்காந்துருக்கிறோம். நான் இப்போ சொல்கிறேன், பணம் நம்மளை நடத்தலை, நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். அவர் என் ஜீவனாய் இருப்பாரே. ஆனால் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். அந்த ஜீவனுள்ளது என்பது கிறிஸ்திய இரட்சகராய், அவர் என்னுடைய இருதயத்தில் என் புருஷனாய் அவர் நினைவாகவே நான் இருக்கிறேன் என்பதுதான் அந்த களிப்பு. அந்த களிப்பு வந்துருச்சுன்னா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அந்த பணத்தை வச்சு உன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை கரெக்டாக வகுப்ப. ஏன்னா இந்த பணம் தான் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப பைத்தியக்காரனுங்க இல்லையா? பைத்தியக்காரனுங்க. வெறும் ஒரு காசு, வெறும் பேப்பரை கையில் கொடுத்தா நம்முடைய உயிர் வருது, சாப்பாடு நமக்கு கிடைக்கிது. என்னையா உலகம் இது இல்லை? ஆனால் இதை வச்சு தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை வேறு பிரிக்கிறார். ஆக தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உயர்குல திராட்சை செடியாக கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னதும், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன்னு இவனை மன்னிக்க மாட்டேங்கிறான். அவர் என் மனவாட்டி உயர்குலம், அவளுக்கு நான் எல்லாத்தையும் என் பிதா திட்டம் போட்டார். என் பிதாவின் சித்தம், ஏன்னா அவர் தான் சர்வ வல்லவர். இப்போ உதாரணம் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நட்டாத வீடு, நீங்கள் நட்டாத பட்டணத்தையும், நீங்கள் கட்டாத வீட்டையும், நீங்கள் வெட்டாத துறவையும், நீங்கள் நடாத திராட்சை, அப்புறம் ஒலிவம், அப்புறம் மாதுளம் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். இப்போ தேவ திட்டம் என்னன்னா, நமக்கு ஒரு வீடு, அந்த குடும்பத்தில் தேவையான நல்ல மனமகிழ்ச்சி, விருந்து. ஏன்னா நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவன். அப்போ என்ன செய்யணும்னா, நீ உயர்குலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் புருஷன் நான் கிரையம் செலுத்திட்டேன்றாரு. ஆனால் உன் அவர் புருஷனை ஏற்றுக்க மாட்டேங்குது. எனக்கா, நானா, எனக்குலாம் என்ன மனசுக்குள்ள அவ்வளவு இருள் சூழ்ந்திருக்கிறது. உங்களையே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நல்லா கவனிங்க, திராட்சரசம் இருதயத்தை களிப்பாக்கும். அந்த களிப்பு வந்துருச்சுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் நமக்குள்ளே வந்துடும். இல்லை அப்படின்ற அந்த ஒரு மனமே இருக்காது உங்களுக்கு. இல்லை, என்கிட்ட இல்லை,
இல்லைன்னே சொல்ல மாட்டீங்க. எப்பவுமே வந்து நெகட்டிவ் வேர்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து என்னன்னா கசப்பான கொடி, அது தேவனால் அகற்றப்பட்ட ஆகாத கொடியாகி போயிடுச்சு. கர்த்தர் நம்ம இடத்துல எப்படி பார்க்குறாருன்னா, நம்மளை நினச்சதுமே அவருடைய நினைவில் நம்மளை நினச்சதுமே அந்த உயர்குலம், வா நான் கொடுத்த பரிபூர்ணத்தை நீ வச்சுன்னு இருக்கிறியே. இன்னைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஒரு உயர்குலம், யார் ராஜாதி ராஜா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, ஏன் இன்னைக்கு இந்த நிலை, இந்த உயர்குலம், இந்த உயர்குல திராட்சை செடி, நான் ஒரு உயர்குலம் ராஜகுலம் என்கின்ற மனோபாவம் ஏன் இன்னைக்கு இல்லை? ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு கிரையை செலுத்தி நம்ம மீட்டுக்கினாரு. நம்மளாம் நினச்சின்னு உட்காந்துங்கிறான் மனுஷன், இந்த உலகத்தான் என்னமோ அவன் கைபலனில் போகிறான்னு. என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரு மேலேயும் அவர் இரக்கமுள்ளவர் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய குமாரனுடைய பரிபூரணம். அவருடைய குமாரனுடைய பரிபூரணம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, அவன் உலகத்தில் எப்பேற்பட்ட துன்மார்கனாய், எப்பேற்பட்ட பொல்லாதவனாய், எப்பேற்பட்ட கொடுமைக்காரனாக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தினாலே அவன் உயிர் வாழ்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பணம் அவனை ஆளுகை செய்கிறது. அவனுக்குள்ள சந்தோஷம் கிடையாது, உலகத்தானுக்கு சந்தோஷம் கிடையாது, அவன் இருதயத்துக்குள்ள களிப்பு கிடையாது, அவன் இருதயத்துக்குள்ள நன்மை கிடையாது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்பது நன்மை. அவன் இருதயத்துக்குள்ள நன்மை கிடையாது. ஆனால் சந்தோஷமும் களிப்பும் நன்மையும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்கின்ற நன்மை. அதை வச்சு அது உதாரணம் சொல்ல வரேன். ஒருத்தருக்கு வந்து சபையில் இருக்கிற ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன், 2 பேருமே பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு பெரிய வேலைலாம் இல்லை, தேவன் கொடுத்தது இவ்வளோதான். ஒரு நாளைக்கு அவருக்கு 500 ரூபா தான் சம்பளம் வச்சுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிச்சிருந்து மனைவி கிட்ட கொடுக்குறாரு. அவருக்கு அந்த சம்பளத்தில் திருப்தியாக இருக்கிறாரு. இந்த அம்மாவுக்குள்ள பரிசுத்த அபிஷேகம் இருக்குது, தேவ வல்லம் இருக்குது, 500 ரூபாய் இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து, ஐயோ இதை வச்சு நான் என்ன செய்யறது, நான் இதை பண்ணுவேனா அதை பண்ணுவேனா, இந்த புலம்பெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்கன்னா பணம் அவர்களை ஆளுகை செய்கிறது. புரிஞ்சு போச்சா இல்லையா? பணம் அவர்களை ஆளுகை செய்கிறது. ஆனால் என் தேவன் கொடுத்தது கண்கள், இவருடைய கண்கள் கர்த்தர் மேலே இருக்குமே, ஆனால் அவர்கள் உயர்குலமாய் அந்த குடும்பத்தை ராஜரீகமாக, ராஜ அரண்மனையாக, உயர்குலம், அந்த உயர்குலம், அந்த கான்செப்ட் நல்லா மைண்டில் வச்சுங்க. நல்லா நீங்கள் சில ராஜ குலத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த கீழே கிடக்கிறதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எல்லாமே பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாகவே மைண்ட். அது வந்து பெருமை அல்ல, அது வந்து அரோகன்ஸ் அல்ல, அது ஆணவம் அல்ல, அது வந்து அவங்க மனசுக்குள்ள இந்த உயர்குலம். கீழே உட்கார மாட்டாங்க, ஒரு சில இடங்களில் கீழே உட்கார மாட்டாங்க, எப்பவுமே மேலே தான் உட்கார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆளுமை திறமையை காண்பிக்கிறது, அவருடைய மேன்மையை காண்பிக்கிறது. எல்லாத்துலேயுமே பார்த்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். அந்த ராஜ குலத்தை காண்பிக்கும். நமது கர்த்தர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் ராஜாதி ராஜா. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட மகிமைக்குள்ள கேட்கணும், அவருக்கு ஒரு ராஜகுலம் தேவை. அந்த ராஜகுலம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டு மனைவாட்டி சபை. உன் பரிபூர்ணம் மொத்தம் என் கையில் இருக்குது, இதுதான் என் தேவனுக்கு எனக்கு இருக்கிற உடன்படிக்கை. என்னை நோக்கி பார்த்தனா நீ பரிபூர்ணமாக இருப்ப, அவள் தான் மனவாட்டி. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் அந்த பக்தியை, அந்த இளவயதினுடைய அந்த பாசத்தை நான் நினைத்திருக்கிறேன். அந்த பிகினிங்கில் ஆண்டர்கிட்ட வந்தப்ப அவர் மேலே வச்ச அந்த நம்பிக்கை என்ன, எனக்கு என் ஏசுராஜா இருக்கிறாருப்பா, இனிமேல் என் வாழ்க்கை வேற மாதிரி போயிடும், அந்த நினப்பெல்லாம் இப்போ எங்கம்மா போச்சு? அப்படியே பேக்கில் ஸ்லைடு வாங்கி போயிட்டியே. இப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு என்ன காரணம், இப்போ உங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது வாசிங்க பார்க்கலாம். 80வது சங்கீதத்தில் அங்கே கர்த்தர் இந்த திராட்சை கொடி எங்கிருந்து பிடுங்கின்னு வந்தார். வாசி பார்க்கலாம், 8ஆம் வசனம், 88 வாசிங்க பார்க்கலாம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் என்பதுதான் சத்தியம். அன்பானவர்களே, நான் உன்னை முற்றிலும் நல்ல கனியை கொடுக்கக்கூடிய உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன் என்பது நான் தான் உனக்கு ஜீவன், நான் தான் உன்னை நட்டிருக்கிறேன்.
உன் உருவம் என்னதென்று எனக்கு தெரியும். எவ்வளவு ஆசை இல்லை உன் உருவத்தின் மேலே அவருக்கு இல்லை. உன் உருவம் என்னதென்று உன்னை மண் என்று நான் நினைவு கூறுகிறேன். நல்ல கவனி, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். இப்போ எங்கிருந்து கொண்டு வந்தாரு? எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. எங்கிருந்து கொண்டு வந்தாரு? எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். எகிப்துன்னா என்னது? உலகம். உலகம்னா என்னது? உன்னை நீ நம்புறது, உன் கைபலனை நம்புறது. என் கையில் இவ்வளோ தான் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, என் வேலை இப்படி, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இப்படி, எனக்கு இதுதான் இருக்குதுன்னு சொல்கிறது தான் உன் கைபலன் நம்புறது. ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தர் அந்த மண் வாசனையே இல்லாமல் அந்த மண்ணெல்லாம் நல்லா உதறிட்டு, இப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாச்சும் ஒரு செடியை நடுற மாதிரி இருந்தால் அதை வேரோட பிடிங்க, அந்த மண்ணையெல்லாம் அங்கேயே தூக்கி போட்டுட்டு கொண்டு வந்து ஒரு புது இடத்துல வைப்போம் இல்லையா, நம்முடைய தோட்டத்தில் வைப்போம் இல்லையா. இப்போ நல்லா கவனிங்க, எகிப்து என்பது சூரியனுக்கு கீழே இருப்பது. மறுபடியும் சொல்கிறேன், சூரியனுக்கு கீழ் உன்னுடைய நினைவுகள் சூரியனுக்கு கீழே இருக்குமே. ஆனால் உன்னால் பண விஷயத்தில் நீ ரொம்ப சோரம் போயிட்டு பண விஷயத்தில் நீ தள்ளாடுவ. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்பது அட்மினிஸ்ட்ரேஷன். தேவன் கர்த்தர் பணத்தை கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, மறுபடியும் நீ என்ன பண்ணிட்ட? எகிப்துக்கு போயிட்ட. உன்னை நான் நாட்டினேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ தகுதி கிடையாது, நீ ராஜகுலம் கிடையாது, நீ காட்டு செடி, எகிப்திலே கடந்த காட்டு செடி. நீ உன்னை நான் அங்கிருந்த பிடுங்கி, உன்னை வேரோட பிடுங்கி உன்னை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு உன்னை சபையில் நாட்டி வைத்திருக்கிறேன். என்னது? உன் ஜீவன் நான் நாட்டியிருக்கிறேன். என்ன அர்த்தம்? நான் தான் உன் ஜீவன், உன் பரிபூர்ணத்துக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற. எனக்கு எப்படிங்க பரிபூர்ணம்? நல்லா கவனிங்க, என் பரிபூர்ணம் என் கர்த்தர். என் பிதா கிட்ட தேவனண்டையிலேருந்து திட்டம் வாங்கிட்டோம். என் ஃபேமிலியை பற்றின திட்டம் என்ன ஆண்டவரே? நான் எப்படி இருக்கணும், என் மனைவி எப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க என்ன படிக்கணும், என் பிள்ளைங்க வேலை செய்யணுமா, ஊழியம் செய்யணுமா, என்ன பண்ணி எல்லாத்தையும் பிளான் வாங்கிட்டோம். ஆனால் செயல்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா, இப்போது நல்லா கவனிங்க, நீ ஒரு உயர்குலம், ராஜகுலம், என்னை நாட்டின என் கர்த்தர், என்னை சபையில் என் கர்த்தர் என்னை நாட்டி இருக்கிறார் என்பதை மறந்து விட்டோம். மறுபடியும் எகிப்துக்கு போயிட்டோம். எகிப்து என்பது சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. இப்போ என்ன பிரச்சனைனா, சூரியனுக்கு கீழே இருக்கிற இந்த உலகமாகிய உன்னை நீ பார்க்குற. நல்ல டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுங்க. உன் ஆத்துமா சந்திரன் என்கின்ற அந்த சந்திரனுக்கு கீழே வந்துடணும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், இப்போ இது ஃபுல்லாக வாசிங்களேன், 9 வாசியம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேறு ஊன்றி தேசமெங்கும் படர்ந்தது, மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரம் மட்டும் மத்திய தரைக்கடல் முதற்கொண்டு தன் கிளைகளை ஐபிராத்து நதி என்று சொல்லுது. ஐபிராத்து நதி அது வரைக்கும் பரம்புச்சு. தேவன் நம்ம என்னெல்லாம் பண்றோம்னா, கிளைவிட வேரூன்ற செய்கிறார், கிளைவிட படரச் செய்கிறார். நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்புறம் படர்ந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும்படியான கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அது தன் கொடிகளை சமுத்திரம் மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் பரவிட்டது. அவ்வளோ பெரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இப்போ என்ன பண்ண, மறுபடியும் எகிப்து அப்படின்னா என்னது? சூரியன் என்பது என்ன? காலையில் உதிக்கும், மாலையில் போய் அஸ்தமிக்கும். இந்த சூரியன் என்பது 104 சங்கீதம் நினைக்கிறேன், அந்த வசந்த வாசிங்க. காலையில் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் என்கிற வார்த்தை 119 வாசிங்க பார்க்கலாம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நல்லா கவனிங்க, இப்போ நம்ம சந்திரனுக்கு கீழே வந்துட்டோம். சந்திரனுக்கு கீழே என்பது நல்லா கவனிங்க, எகிப்திலிருந்து ஒரு கொடியை
திராட்சை கொடியை பிடிங்கன்னு வந்து உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நல்லா கவனிக்கணும், ஒரே ஒரு டிராப்பு கூட நம்ம நம்பிடக்கூடாது. உன்னை நீ நம்புற அப்படின்னா நீ எகிப்தில் இருக்கிற, உன்னை உயர்குல திராட்சை செடியாக கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ உன்னுடைய விருந்து மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கென்று கொண்டாடப்பட வேண்டும். உன் திராட்சரசம் உன் இருதயத்தை களிப்பாக்க வேண்டும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவ வேண்டும், நன்மையினால் நிறைந்திருக்க வேண்டும். இப்போ இங்கே கர்த்தர் சொல்றாரு, சூரியன் என்பது தன் அஸ்தமனத்தை அறியும். இது என்ன அஸ்தமனத்தை அறியணும் என்ன அர்த்தம்? சூரியன் காலையில் உதயமாகும், உதயமாகி சாயங்காலத்தில் அஸ்தமிக்கும். சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே மறையும். எத்தனை பேர் விசுவாசிகள் கை ஊற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன், அறிவு. நான் என்ன சொன்னேன்? சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே அஸ்தமிக்கும். அப்படியா? கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நாலேஜ் உங்களுக்கு! இதுதான் எகிப்து. எகிப்துனா என்ன? உன் சுயநீதி, உன் சுய அறிவு. நல்ல கவனி. நான் எகிப்தில் என்ன, எகிப்தினுடைய பார்வோன் என்ன செய்வான்? நல்ல கவனி. எகிப்துடைய பார்வோன் என்ன செய்வான்? காலையில் சூரியன் அஸ்தமிக்கும் போது அவர் என்ன செய்வார்னா, நேராக போயிட்டு அந்த நைல் நதி அண்டையில் வந்து இருப்பார். சூரியன் வந்து அம்மாவாம் அவங்களுக்கு அப்படின்னு வேத ஆராய்ச்சி சொல்கிறாங்க. நைல் நதி வந்து அப்பாவும். இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளை தான் இந்த பார்வோனா. இவருடைய அறிவு என்னன்னா, எங்கள் அப்பா இப்போ நைல் நதி பக்கத்தில் ரெண்டு பேரும் ஜாயின் காலையில் வரும்போது அந்த நைல் நதியுடைய தண்ணீரில் இந்த சூரிய வெளிச்சம் பட்டது எப்படி இருக்கும்? அப்படியே ரத்த மாதிரி அந்த பிளட் இருக்கு இல்லையா, அந்த பிளட்டு தான் நான். அதுதான் எகிப்து. ஆக இந்த மாம்சத்தை தான் சுயபலத்தை நம்புறது தான் வந்து எகிப்து. உன்னை எகிப்திலிருந்து உயர்குல ராஜகுல உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் ராஜாதி ராஜா. கரங்கள் திறமைன்னு சொல்லாமா? இந்த பார்வோன் காலமே அதிகாலமே மார்னிங், ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா மார்னிங் அந்த வார்த்தை இருக்கும். 7ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். யாத்திராகம புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 15 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். காலமே நீ பார்வனிடத்திற்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக. நல்லா கவனிங்க, காலமே என்னது? மார்னிங்ல, காலையில். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய ஞானி. இப்போவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னமும் ஐயோ கடன் பிரச்சனையாக இருக்குது, இன்னமும் எனக்கு வியாதியாக இருக்கிறேனே, ஹாஸ்பிட்டல், ஐயோ டாக்டர் இதை சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, நான் செத்து போயிடுவேனா? நல்லா கவனிங்க, விருந்து சந்தோஷத்திற்கென்று படைக்கப்படும். திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இதில் ஒரு ஆளுகை இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆளுகை தான் அது புதிய ஏற்பாட்டு பூரணமாக்கப்பட்ட மணவாட்டி சபை. இந்த நான் உன்னை எகிப்திலிருந்து உன்னை கூட்டின்னு வந்துட்டேனே, இந்த சூரியன் என்பது உன்னுடைய உலக அறிவு. நமது கர்த்தர் நீதியின் சூரியன். எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் நல்லா உள்ள டெப்த்தாக போகணும். நம்முடைய கர்த்தர் நீதியின் சூரியன். ஆனால் அது ஸ்பிரிச்சுவலி நம்முடைய கர்த்தர் தான் நீதியின் சூரியன் இருக்கிறார். ஆனால் இதில் என்ன பிரச்சனை? நீ வந்து உன் சுய அறிவில், உன் சுய நீதியில் நீ என்ன பண்ணுறன்னா, என்கிட்ட பணம் இவ்வளோ தான் இருக்குது, நான் இடம் வாங்குவேனா, வீடு கட்டுவேனா, இல்லை கொஞ்சம் இன்னும் காசு வைக்கிறது அதுக்கு நான் கடன் கொடுப்பேனான்னு உட்காந்து பார்த்துன்னு கணக்கு பார்க்குறியே. இது நீ எகிப்தில் இருக்கிற அனுபவம். ஆனால் என் குடும்பத்தை குறித்த என் பிதாவின் திட்டம் என்ன இருக்குது? அந்த வருமானத்தில், நீதிமானுடைய வருமானத்தில் சந்தோஷம் இருக்கும். அது எப்படின்னா, இவங்க கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டவர்கள். நல்ல கவனி, யாம் பரிபூரணத்துக்காகத்தான் என் கர்த்தர் சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், திட்டத்தை முதல்ல வாங்குங்க. தேவ திட்டத்தை வாங்கிக்கின்னு நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீ இந்த தேவ திட்டத்தை நீங்கள் முடிக்காமல் நீ தேவனை பார்க்க முடியாது. உன் குடும்பத்தை குறித்த ஒரு பிளான் இருக்கும். சத்துருவின் போராட்டம், இந்த எகிப்தினுடைய ஆலோட்டிகள். எகிப்து அப்படின்னா நல்லா கவனிங்க, எப்பவுமே சத்துருக்கள். இந்த ஆப்போசிட் விஷயத்தை நம்ம பேசும்போது மனுஷனை வேறு யாரையும் மைண்டில் வைக்கக்கூடாது. உன் எண்ணங்கள், உன் மாம்ச நினைவுகளை தான் நீ மைண்டில் கொண்டு வரணும் எப்பவுமே. இப்போ நம்ம வந்து
இதை வந்து எந்த மனுஷனும் நமக்கு சத்துரு கிடையாது. இப்போ நான் அன்பாய் சொல்கிறேன், என்கிட்ட காசு இருந்தால் நீ என்ன வாங்குறது? அது நீயே போய் வாங்கிடுவியே. அது உலகத்தானுடைய பார்வை. அப்போது உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாவற்றுக்கும் அப்படின்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னை குறித்த என் தேவ திட்டம் கரெக்டாக நிறைவேறணும். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது வாடகை வீட்டில் இருந்தால் பரலோகம் போக மாட்டிங்களா? அப்போ சொந்த வீடு இருந்தால் பரலோகம் போவீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்றால் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் என்பது தேவ சித்தமாக இருந்தால் 100% அதில் தான் இருக்கணும். அல்லது எனக்கு சொந்தமாக வாங்கிறதுக்கு கர்த்தர் வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, இடத்த வாங்கி பிள்ளைகளுக்காக இந்த காரியத்தில் கட்டு, வீடு கட்டு, பிள்ளைகளை படிக்க வை, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆண்டு கொடுப்பார். நம்மை குறித்த நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரை நோக்கி பார்க்கக்கூடாது. இப்போது நல்ல பெரிய பரிசுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக வந்து எனக்கு எந்த சொத்தும் எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு சொந்தமாக இந்த பூமியில் எனக்கு எந்த சொத்தும் தேவையில்லை, நாங்கள் வானத்துக்குரியவர்கள், நாங்கள் வந்து நிலவுக்குரியவர்கள், நாங்கள் நிலவின் கீழ் இருக்கிறோம், நாங்கள் சூரியனுக்கு கீழ் என்பது நம்முடைய சுயநீதி, என் அறிவு, என் பலத்தை பார்க்கறது. அப்படி என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்குன்னு இந்த உலகத்தில் எதுவுமே வேணான்னு சொல்லி அப்படி பிரதிஷ்டையோட தங்களை அர்ப்பணித்து வாழ்வார்கள். அதனால் எங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், வாடகை வீடு அப்புறமா வந்து சொந்த வீடு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. முதல்ல தேவனுடைய திட்டம், உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, விருந்து, திராட்சரசம், பணம் என்கின்ற இந்த காரியத்தில் நல்ல ஒரு ஆளுகை நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கும் பார்த்தோன்னா விருந்து, இன்றைக்கி மருந்து சாப்பிட்றியா? இன்றைக்கி உட்காந்துங்க, நீ விருந்தா சாப்பிட்ற இன்னைக்கு மருந்து சாப்பிட்டு உட்காந்துங்கிறீங்க. நீங்கள்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களா? கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போது இந்த சூரியனுக்கு கீழே என்பது தான் எகிப்து. நல்லா புரிஞ்சு போச்சு. எத்தனையுமே சொல்றது புரியுது? சூரியனுக்கு கீழே என்பது உலகம், அதாவது உன் அறிவு, உன் ஞானத்தை வச்சு நீ பண்ணுறது. நான் இப்போ சொல்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்கள் வீட்டுக்குள்ளே சலசலப்பு வருதுன்னு வச்சிங்களா, அது தேவ திட்டம் இல்லை. புரிந்து கொள்ளுங்க. ஒரு நல்ல காரியம், அங்கே ஏதோ ஒரு மனசு வலிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்குதுன்னு சொன்னால் அது தேவ திட்டம் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வந்து இப்படி தான் வச்சிருக்கிறாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தர்கிட்ட முதல்ல அந்த திட்டத்தை வாங்கிக்கிங்க. இந்த திட்டத்தை வாங்கிக்கின்னு நீங்கள் இறங்கி செயல்படுத்துங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவார். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன்னை எகிப்திலிருந்து எடுத்துன்னு வந்து உனக்கு நட்டு உனக்காக நான் என்ன செய்யலைன்றாரு. நீ உயர்குல திராட்சை செடியாய், உயர்குல திராட்சை கொடியாய் வளரும்படிக்கு உனக்கு நான் என்ன செய்யலை? உன் வீட்டில் கூடிய விருந்து சந்தோஷமா இருக்குதா? மருந்து சாப்பிட்டு உட்காந்துக்கிறியா நீ? டாக்டர் நம்பிக்கின்னு ஓடிக்கின்னு, அல்லது இன்னைக்கு இது பாருங்க, எல்லாருக்குமே மரணம் வரும். ஒன்று ஏசப்பாவுடைய வருகையின் காலத்தில் இருக்கக்கூடிய நாம், ஆண்டவரே நான் மரணத்தை காணாமல் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லையா, வயசு ஆக ஆக உடல் உறுப்புகள்லாம் சுருங்கும், எல்லா உடல் உறுப்புகளும் செயலாக்கம் குறைய ஆரம்பிக்கும். உடனே என்ன ஆயிடும்னா ஆத்துமாவுக்குள்ள திகில் ஏற்படும். உலகத்தானுக்கு திகில் ஏற்பட்டு, ஐயோ நான் செத்து போயிடுறேன், என்ன ஆகுமோ தெரியல. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பரிசுத்தவான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வயசாக நீடிய ஆயுள், தீர்காயுசை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தீர்காயுசில் வரும்போது, கர்த்தாவே நான் உங்ககிட்ட வரேன் என்று ஆண்டவரே, ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு கம்பீரம், அந்த மரணத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தோடு அவன் மறிக்கணும். அவன் அதுதான் திராட்சரசம். திராட்சரசம் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். ஜீவனுடையவன். ஏன் இவன் ஜீவனுடையவன் என்றால், அவன் உயர்குல திராட்சரசமாக இருக்கிறான். அவன் உடன்படிக்கை செய்திருக்கிறான். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறான். இப்போ இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகும்போது உயர்குல திராட்சரச விருந்தை நாம் சாப்பிட போகிறோம். மணவாட்டி சாப்பிட போகிறாள். அந்த மணவாட்டி யார் என்றால், பணத்தில் ஒரு ஆளுமை இருக்க வேண்டும். பணம் அவளை ஆளுகை செய்யக்கூடாது. இன்னைக்கு எல்லாரையும் பணம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டு, வியாதி அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மன துக்கம், மன கசப்பு இன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதில் நாம் அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இந்த உயர்குல திராட்சரசம் என்பது என்ன என்றால்,
புது உடன்படிக்கைக்குள்ளே வந்தவர்கள். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை என்பது கணவன் மனைவி. ஆமெனா. இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தபோது உடன்படிக்கை செய்தார். சீனாய் மலையிலே வைத்தார், உடன்படிக்கை செய்தார். நம்மை கர்த்தர் சிலுவையில் வைத்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த திராட்சரசம், உயர்குல திராட்சரசம் என்பது புது உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த புது உடன்படிக்கை என்பது எழுத்துக்குரியது அல்ல, அது ஆவிக்குரியது. ஆக எகிப்து என்கின்ற இந்த பாவ மனிதனை, பழைய மனிதனை, பொல்லாத மனிதனை சாகடித்து விட்டு யாம் பரிபூரண கர்த்தர், யாம் பரிபூரண கர்த்தர், எனக்காக எல்லாவற்றை செய்து முடித்தவர் என் கர்த்தர், அவரையே நோக்கி பார்க்காம பயப்படுறது. இன்னும் எவ்வளவு நாள் தான் கர்த்தரை துக்கப்படுத்துவீர்கள்? ஆக இந்த உயர்குல திராட்சரசம் என்பது கர்த்தர் அந்த ராபோஜன பந்தியில் ஒரு பாத்திரத்தை எடுத்து உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இது முதல் நவமானதாய். இந்த நவம் என்பது, நவம் என்றால் பலவிதமான ருசி உள்ள, பலவிதமான களிப்பை உண்டாக்கக்கூடிய, பலவிதமான நானாவிதமான நவமான அந்த திராட்சரசத்தை உங்களோடு கூட நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணினாரே, அதுதான் மணவாட்டி. நான் உங்களை முற்றிலும் நற்கனி தரக்கூடிய உயர்குல திராட்சை செடி, அந்த உயர்குல திராட்சை ரசமாய் இருதயத்துக்குள்ள ஒரு களிப்பு இருக்க வேண்டும், திராட்சரசமாய் இருக்க வேண்டும். அந்த நீ திராட்சரசமாய் இருக்கிறாய் என்று சொன்னால் உன் இருதயத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் உனக்கு களிப்பை கொடுக்கிறது. அந்த களிப்பு இருக்குமே ஆனால் பணத்தை வைத்து கரெக்டாக நீ ஆளுகை செய், தைரியமாக நீ நடத்தலாம், தைரியமாக எந்த இடத்துலையும் தைரியமாக நீ போகலாம். கர்த்தரை மகிமையாக கொண்டு வருவார், நீ பயப்படவே தேவையில்லை. கர்த்தர் என்னை பூர்ணப்படுத்தி தான் என்னை மகிமைக்குள்ளே கொண்டு போவார் என்பதை நீ சரியாய் உணர்ந்திருப்பா. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? எல்லோரும் ஆமென் சொல்லாமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனாக பார்க்க வேண்டும். அதெல்லாம் வேற லெவலு. நீங்கள் அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேற மகிமையாக இருக்கும். அது அவங்க அன்பாய் சொல்லுகிறேன், சில பேருக்கு பணம் 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 பணம்னு பணத்து மேலே மோகம். ஆனால் சில பேர் கரெக்டாக அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றதில் நல்ல பலனாக இருக்கிறவர் என்ன செய்ய, இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர்கள் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்கின்ற அந்த புது உடன்படிக்கைக்குள்ளே வந்திருப்பார்கள். சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாம் மாயை, 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 எல்லாம் மாயை. ஆக இந்த பணத்தை வச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, அப்பா நான் என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு திகிலும் வராது. தேவன் உங்களை குறித்த தேவன் நோக்க கரெக்டாக நிறைவேறும். மாயை, மாயை, எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை, எல்லாம் மாயப்பா. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் மட்டும் இருந்து கரெக்டாக எல்லாரையும் சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போகும். ஏன் என்று சொன்னால் இவர்கள் புது உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள். அந்த வசனத்தில் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. மார்க்குவின் சுவிசேஷத்தின் புத்தகம், மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24, 25 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லா காரணத்துடன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இங்க உடன்படிக்கை பண்றாரு? ஏ ராஜகுலமே, உயர்குலமே, என் மணவாட்டியே, என் ராஜாத்தியே, நான் உன்னோடு கூட இந்த நவமான திராட்சரசத்தை பானம் பண்ணுகிற வரைக்கும் நான் திராட்சரசத்தை பானம் பண்ணுவதில்லை. ஏனென்றால் நீ புது உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறாய். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன உடன்படிக்கை? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கைனா என்ன? புது உடன்படிக்கைனா என்ன? சரி, பழைய உடன்படிக்கைனா என்ன? பழைய உடன்படிக்கைனா என்ன? புது உடன்படிக்கைனா என்ன? கவனிங்க. பழைய உடன்படிக்கைனா என்னன்னா, தேவனுடைய நியாயப்பிரமாணம் அது மாறாது, தேவன் ஆவியாக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனாலையும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது. வாழ முடியாது தானே? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேனா? ஏன்னா தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமேனா? இப்போ அவர் எனக்காக பலியாக வேண்டும், அவர் எனக்காக பலியாக வேண்டும். என் கர்த்தர்
கர்த்தர் எனக்காக சிலுவையிலே மரத்திலே தூக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு உடையவள் தான் புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறதுனால என்னால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது. அதனால் காலை வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவள் இரத்தத்தினாலே நான் கர்த்தரிடத்தில் பிராயச்சித்தம் பாவ பிராயச்சித்தம் செய்துவிட்டு பாளையத்துக்குள்ளே இருப்பேன். ஆமேனா? பழைய உடன்படிக்கைனா என்னங்க? அந்த பழைய ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம். ஆமேனா? இப்போ புது உடன்படிக்கைனா என்னன்னா, ஆண்டவரே ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் எந்த எபிரேயர் சொல்றார் இல்லையா, வெள்ளாட்டுக்கடா இளங்காலையுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது, பூர்ணமாக்காது. புது உடன்படிக்கையில என்னன்னா, என் தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறேன், நான் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் பலியானேன், இந்த உடலுக்கு நான் செத்தேன். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு ஏன் என் தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இருக்கிறேன், என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் செத்தேன் என்பதுதான் புது உடன்படிக்கை. என் ஆத்துமா இந்த எகிப்தை, என் அறிவை, என் பலத்தை நம்பாது என்பதுதான் புது உடன்படிக்கை. இப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்தார்னா, எகிப்தில் இருந்த நம்மை உயர்குல திராட்சை செடியாய் சபையில் நட்டிருக்கிறார். இப்போ புது உடன்படிக்கைனா கணவன் மனைவி. ஆமேனா? அப்போ நீ எப்படி இருக்கணும்னா, உயர்குல திராட்சை, நீ ஆளுகை செய்யக்கூடியவளாக, புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபையே நீ ஆளுகை செய்யக்கூடியவளாக. உயர்குல திராட்சை என்பது ஜீவன் உனக்குள்ளே வந்து உன் விருந்து சந்தோஷத்துக்கும் உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாவற்றுக்கும். இப்போது நம்ம என்னென்னமோ செய்கிறோம் இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனையோ லட்சங்கள், எத்தனையோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா சில கோடிகள் கூட வரும்னு வச்சுக்கலாம். நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம சம்பாதிச்சு நம்ம செலவு பண்ணதெல்லாம், இது எதுனா பரலோகத்துக்கு வரப்போதா? ஒன்றும் வராது. ஆனால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கு பாருங்க, ஆளுகை, உயர்குள்ள ராஜ்யக்குள்ள அந்த ஆளுகை, பணத்தின் மேலே ஆளுகை. பணம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. பணம் உன்னை ஆளுகை செய்யுதுன்னா பணத்தின் நிமித்தம் பயம், பணத்தின் நிமித்தம் திகில், பணத்தின் நிமித்தம் சோர்வு, பணத்தின் நிமித்தம் மனசுக்குள்ள ஒரு சோர்வு ஏற்பட்டு, என்னடா இது எவ்வளோ சம்பாதிச்சும் கையிலே நிற்க மாட்டேங்குது, என்னடா வாழ்க்கை இது, அப்படிலாம் வரும் பார்த்தியா? அதெல்லாம் விழுந்து போன ஒரு சுபாவம். ஆனால் பணமோ எல்லாவற்றுக்கும் என்பது எல்லா காரியத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கும். மருந்தில் எடுக்க மாட்டாங்க. இவங்க தான் உயர்குலத்தை சார்ந்தவர்கள். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று, ½ hour சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது, இந்த மாத்திரை போட்டுக்கம்மா, சாப்பாட்டுக்கு முன், ஐயோ இந்த மூ சரியாக போடலைங்களே, சரிங்க இது மூவா பாவா தெரியலைங்களே எனக்கு, சரியா டாக்டர் அவன் 100 பேர் நின்றுருப்பான், டாக்டர் எங்கே ஓடுறேம்மா, நிறைய ஜனங்களுக்கு கியூவில் இல்லை, நான் பார்த்துட்டேங்க, என்னப்போ எதுக்கு டாக்டரை பார்க்க ஓடுறேன், இது மூவா பாவான்னு தெரில, அப்படி பயம். சாப்பாட்டுக்கு முன்னா சாப்பாட்டுக்கு பின்னா தெரில. ஏன்னா உட்கார்ந்து உன் புருஷன், உன் ஜீவனாகிய கர்த்தர், அவருடைய கிருபையில் தான் எல்லாம், நான் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யலை நீ நினைக்கிற, இதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேங்க, உங்கள் பலன் இல்லைங்க, நான் அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் பலன் இல்லை, உங்கள் அறிவு கிடையாது, எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து நான் வந்திருக்கிறேன், எல்லாம் கிறிஸ்துவுக்குள். யான் பூரணம்தான் அவருடைய மகிமை, யாம் பூரணம் தான் கிறிஸ்துவின் மகிமை. நீங்கள் ஏசாயா 5ஆம் அதிகாரத்துக்கு 1 வாசிங்களேன். ஏசாயா 5:1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடித்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. என்ன குலம்? நான் உயர்ந்த குலம். எல்லா ராமன் சொல்றேன், என்ன குலம்? நான் நற்குலம், நான் உயர்ந்த குலம், ராஜ குலம். நான் நற்குலம், உயர்ந்த குலம், ராஜ குலம். கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்களேன். அவருக்கு தேவை ஆளுகை செய்யக்கூடிய ஆட்கள் தேவை. உன் இருதயத்தை பணத்து மேலே வச்சுக்கின்னு அழாத, உன் இருதயத்தை சாப்பாட்டு மேலே வச்சுக்கின்னு அழாத.
நல்ல கவனி, நீ ஆளுகை செய், உன் மனதை அந்த அளவுக்கு சமாதானப்படுத்து. அங்கே கர்த்தர் சொல்றார், அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதிலே ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. என்ன தந்துச்சான்? எத்தனை பேர் என் மனசுல கசப்பே இல்லை, என் இருதயம் கர்த்தரை பாடி துதிக்கிறதுன்னு சொல்ல முடியும்? என் இருதயத்துக்குள்ளே நான் எந்த வார்த்தையை பேசினாலும் அது என் கர்த்தருடைய மகிமையின் வார்த்தைகள் மட்டுமே வருகிறது. அதுதான் உயர்குல திராட்சை செடி, அதுதான் புது உடன்படிக்கையில் அவரோடு கூட இருக்கிறவர்கள். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்துட்டாரு, நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற. நீ ஏற்றுக்கணும்னா அவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவர் என்னை குறித்த உங்கள் திட்டம் என்ன, வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதனால தான் இன்றைக்கி எல்லா மனுஷனும் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் எல்லாம் பயங்கர வசதி வாய்ப்புகளோடு நல்ல பெரிய மகிழ்ச்சியோடு நல்ல மாடம் மாளிகை கட்டிங்க, அதெல்லாம் தேவ திட்டம் கிடையாது. அதெல்லாம் தேவனுடைய பொதுவான கிருபை, அதெல்லாம் பொதுவான கிருபை. ஆனால் தேவ ஜனங்களுக்கு மட்டும்தான் புது கிருபை. புது கிருபை தான் உயர்வு, புது கிருபை தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வாழ்வது பொதுவான தேவனுடைய கிருபை. ஏனென்றால் கிறிஸ்து அவர்களுக்கும் சேர்த்து தான் அவர் பலியாக இருக்கிறார். அதை பார்த்து தேவன் அப்படியே வாழ விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வராதவன், இந்த சத்தியத்தெல்லாம் கேட்காதவன் இன்னைக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருப்பானுங்க, அது அல்ல. ஆனால் இன்னைக்கு தேவன் நமக்கு உயர்குல திராட்சை செடியாக ஆளுகை செய்யக்கூடியவர்கள். ஆனால் இன்னைக்கும் பார்த்தா எகிப்தினுடைய அதே கசப்பு. எகிப்தில் இஸ்ரவேல் எப்படி இருந்தாங்க? சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த உயர்குலம் என்பது உன் இருதயத்தில் களிப்பு. ஆலோட்டிகளின் நிமித்தமாக அங்கே அடி வாங்கிக்கணும். இன்னைக்கு எத்தனை ஆலோட்டிகள் உன் மனசை யாராச்சும் எதுனா சொல்லிட்டாங்கன்னா உன் மனசுக்குள்ள அவ்வளவு வலி, கசப்பு. என்ன அவங்க சொல்லிட்டாங்களே, என்னை அவங்க மதிக்கலையே, எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் எகிப்து. எப்படி நீ மறுபடியும் கசப்பான திராட்சை ரசத்தை கொடுக்குற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ என்னோடு நீ உடன்படிக்கை பண்ணலையா? புதிய ஏற்பாட்டு சபை உடன்படிக்கை பண்ணப்பட்ட சபை. திராட்சரசம் ஜீவனுள்ளோர், ஜீவனுள்ளோர் திராட்சரசத்தை உடையவர்கள். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் ஜீவன் என்று அவரை பற்றி கொண்டவர்கள் அவருடைய இருதயம் களிப்பாய் இருக்கும். இந்த களிப்பு தான் மனமகிழ்ச்சி, பூரண சந்தோஷம், பூரணமாக்கப்படுதல். இதுதான் உயர்குல திராட்சரசம். அதுதான் அகாஸ்வரி ராஜா பந்தியில் பரிமாறினார்னு பார்த்தோம். ஆமென் சொல்லாமா? திருமணத்தில் எல்லா விருந்துகளிலும் கடைசியாக பரிமாறப்படுவது இந்த திராட்சரசம். அது உயர்குல திராட்சரசமாகத்தான் கொடுப்பாங்க, நல்லா காஸ்ட்லியாக. இப்போ திராட்சரசத்தில் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? அதை நல்லா காலில் போட்டு நல்லா நசுக்குவாங்க. காலில் போட்டு, ஏன்னா அது அந்த துவர்ப்பு அந்த இதெல்லாம் அதுக்குள்ளே போகக்கூடாது சொல்லிட்டு காலில் போட்டு நல்லா ஆலையெல்லாம் பாட்டு பாடிக்கின்னு நல்லா பாட்டு பாடிக்கின்னு அந்த திராட்சை ரசத்தை ஆலையில் அதுவும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய திராட்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவை உள்ளதாக, அவ்வளவு பெருசாக. ஒரு திராட்சை கோலையை 2 பேர் கட்டி தூக்கிக்கின்னு வராங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துக்குங்க. எஸ்கோல் பள்ளத்தாக்குக்கிட்ட போயிடு, அவ்வளோ பெரிய செழிப்பு. இந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் சபையை குறிக்கிறது. அந்த சபையோட நோக்கம் என்னென்னா சந்தோஷம், களிப்பு, மனமகிழ்ச்சி. இப்போ இதை முழுக்க முழுக்க என்ன உன் கண்ணு என்ன பார்க்கலன்னா அவர் தான் என் ஜீவன்னு பார்க்கல. என் வாழ்க்கைக்கான பரிபூர்ணம் என் கர்த்தருக்குள்ள இருக்குதுன்னு அவர் கொடுத்துட்டாரு. நீ தான் வாங்கிக்க மாட்டேங்கிற. உட்கார்ந்து பைபிளை தியானம் பண்ண என்ன? அவர் டாக்குமெண்ட் எழுதி கையில் கொடுத்துட்டாரு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உட்காந்து படிய. அதெல்லாம் படிக்க மாட்டேன். டாக்டர் கிட்ட உனக்கு போய் காத்து கிடப்பேன். டாக்டர் நாளைக்கு நான் சகல என்னை பார்க்க சொல்லியிருக்காரு டாக்டர். அதுவும் ஒருத்தர் இருக்கிற நம்ம ஊரில் இப்போ எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் ஜிஹெச்சுக்கு வந்துட்டு நான் அங்கே அப்படியே அங்கே பயங்கரமான பாவலெல்லாம் காட்டி அவர் என்னை ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்சார் தெரியுமா? ஒன்றுக்கு என்ன ஸ்பெஷலு? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ டாக்டர் கொடுக்குற அந்த மாத்திரைலாம் நீ சாப்பிட்ற உன் நித்திய ஜீவனாது? அவர் கொடுக்குற மாத்திரை மருந்து உனக்கு நித்திய ஜீவனா? இல்லை, ஏதோ ஒரு வாழ்த்துக்கான ஜஸ்ட் ஒரு வாழ்வு. நீ சோறு தின்றிய, அதையே நீ ஒழுங்காக சாப்பிட்டனே உனக்கு வியாதி வராது. அது கிறிஸ்துவுக்குள்ளே தான் அது முடியும். அது கிறிஸ்துவுக்குள்ளே தான் முடியும். அது நான் இப்போ என்ன சொல்கிறேன், கர்த்தர் இங்கே சொல்கிறாரு பாருங்களேன். இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்பாரு பாருங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கள். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்களேன்.
எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயந்திருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம். ஐயா, அன்பான தேவ ஜனமே, உன் பரிபூரணத்துக்காக எல்லா வேலையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. இப்போ உன் மனக்கசப்போட நீ ஏன் இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க? ராஜகுலம், ஒரு ராஜா பாருங்க, இதுக்கெல்லாம் வசந்த காட்ட டைம் இல்லை. இந்த வெள்ளாட்டு கடா எதுக்குமே பின்னடையாது, சிங்கம் எதுக்குமே பின்வாங்காது, அங்கே ராஜா எதுக்குமே பின்வாங்க மாட்டான். அவன் ராஜாவுடைய மனம் எப்படி இருக்குன்னு அவ்வளவு கம்பீரமா தைரியமா ஆளுகை செஞ்சிருக்கும். எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருக்கிற இன்னைக்கு? எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குறேன்? இன்னைக்கு என் குடும்பத்திற்கு கரெக்டாக சாப்பாடு கொடுத்தனா, என் குடும்பத்தாருக்கு நன்மை செஞ்சு, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். என் குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கேனா, அல்லது என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தனா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் உயர்குலம். என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து ஏதாச்சும் நல்லா பண்ணணும், ரெடியாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும், வெளியால் யார் வந்தாலும் அவங்கள போஷித்து, அவங்கள விசாரித்து, அவங்கள சரியாக கற்றுக்கணும். அவங்க யாரெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நல்லா கவனிங்க, இதுதான் ராஜகுலம், இதுதான் உயர்குலம், இதுதான் நற்குலம். இப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் என்னடா செய்யலை உங்களுக்கு? இப்போ நம்மால் நினச்சின்னுக்கிறான்னா, என் மூல அறிவில் எனக்கு இந்த வேலை தெரியும், இந்த வேலை திறமையில் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறான். ஆடா பாவீங்களா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீ உனக்கான எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி தான் உன்னை நான் படைத்தேன். உனக்காக நான் என்ன வேலைடா இனிமே செய்யலாம்? உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். நீ பாவி என்று ஒத்துக்கொள்ள மறுக்கிற, எகிப்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற. அந்த நைட்டில் நல்லா கவனிங்க, எகிப்தி என்பது சூரியனுக்கு கீழே இருக்கிறது மாயை, எல்லாமே மாயை. எதையும் நான் கொண்டு போக போகிறதில்ல, அதையேடா மனசில் போட்டு உள்ளே வச்சு உட்காந்து ஆளுகை செய்யுங்கடா. பணத்தை கையில் கொடுத்தா பணத்தை கையில் வச்சுன்னு ஆளுகை, எல்லாருக்கும் நன்மை செய், எல்லாவற்றுக்கும் உதவட்டும், எல்லாருக்கும் உதவட்டும், பணம் எல்லாருக்கும் உதவட்டும், உன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போஷிக்கட்டும், விருந்து சந்தோஷத்துக்கு செய். காலையில் டிஃபன் எத்தனை மணிக்கெலாம் முடிச்சிடணும், சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம உடம்பை பராமரிக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஆரோக்கிய டிப்ஸ்லாம் நமக்கு தெரியணும். நமக்கு 8:30 மணிக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டணும். 10 மணிக்கு நீ சோறை செய்கிற, சாப்பாடு செய்கிறடா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ 10 மணிக்கு, சில வீடுகளில் 11 மணிக்கு தான் காலையில் டிஃபனு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, உடம்பு லோ பிபி ஆயிடுச்சு, அப்புறம் இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்கய்யா, நல்லா கவனிங்க. அதிகாலையில் எழுந்து தான் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். நல்லா கவனிங்க. சில பேர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அதை தூங்கி பேலன்ஸ் பண்ணக்கூடாது. 5 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறேன்னு வச்சுக்க, 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 8 மணி வரைக்கும் தூங்குறது. நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த ஜெபமே எதுக்கு? ஆளுகை செய்கிறதுக்கு தான், எல்லாரையும் விசாரித்து எல்லாரையும் சந்தோஷத்துக்குள்ள நடத்துறதுக்கு தான். நீ அதை இதில் நீ பேலன்ஸ் பண்ணிட்டேன்னாக்க வேஸ்ட்டு. அதெல்லாம் கணக்குக்கே வராது. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், குடும்பத்தை சரியான ஆளுகை செய்யுங்க. அடிமைத்தனத்தில் இந்த உடம்புக்கு அடிமையாக கிடக்காதீங்க. அவருக்கு ராஜகுலம் தேவை. நான் என்னடா செய்யலை உங்களுக்கு? எல்லாத்தையும் செஞ்சு தயாராக வச்சுருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த சந்திரனுக்குள்ள, ஏன்னா பஸ்கா பண்டிகை அன்னைக்கு, பஸ்கா பண்டிகை முடிஞ்சதும் சரியாக 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, 15ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அந்த நிலவு வெளிச்சத்தில் இப்போ சூரியனை விட்டு வெளியே வந்துட்டு நிலவுக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள். இவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தது அந்த ராத்திரியில், அந்த பௌர்ணமியில். ஏன்னா ஆபிப் மாதம், யூதர்கள் இஸ்ரவேலர்கள் எப்படி ஒரு மாதத்தை தொடங்குவார்கள் என்று சொன்னால் அந்த 3ஆம் பிறை இருக்கும். அந்த 3ஆம் பிறை என்பது 3வது நாளில் உயிரோடு எழுந்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஆபிப் மாதம் உங்களுக்கு 1வது மாதமாக இருப்பதாக. என்னது? அந்த 3ஆம் பிறை வந்ததும் இது கால குறிப்புக்காக படைக்கப்பட்டது. சந்திரன் எதற்காக படைக்கப்பட்டதாம்? கால குறிப்புக்காக. இந்த கால குறிப்பு என்பது அவர்தான் நித்திய ஜீவன். அவருடைய ஆளுகை சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. சந்திரனை கால குறிப்பு என்பது இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிற, 1000 வருஷம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரப்போகிற என் மகிமையின் கர்த்தர் என்பதுதான் அந்த கால குறிப்பு. எத்தனை பேர் சொல்றது புரியுது?
இப்போ நம்ம சந்திரனுக்கு கீழே வந்து விட்டோம். அந்த ராத்திரியிலே அவர்கள் புறப்பட்டார்கள். அதனால புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுவீர்களாக. இந்த ராத்திரியிலே நீங்கள் புறப்பட்டீர்களே சந்திரனுக்கு கீழே. சந்திரனுக்கு கீழே என்பது மகிமையின் கர்த்தரை நாம் கண்ணோக்கி பார்ப்பது. அவர்தான் மகிமையின் கர்த்தராக, சமாதான கர்த்தராக நமக்குள் இருக்கிற. இப்போ நம்ம சந்திரனுக்கு கீழே இருக்கிறோம். நாம் உயர்குல திராட்சை செடியாக இருக்கிறோம். அது நல்ல திராட்சை ரசத்தை, நற்குல திராட்சை ரசத்தை ராஜகுலமாக இருக்கக்கூடிய நாம் கொடுக்கக்கூடிய நம்முடைய மனதை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு. எல்லாரும் சொல்லாமா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எகிப்து சூரியனை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? இப்போ அந்த வசந்த வாசிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 12 அவங்க எப்போ புறப்பட்டாங்க பாருங்க. 42 வாசிப்பாங்களா? கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. அந்த ராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. இந்த ராத்திரியை நீங்க ஆசரிக்கணும். அது அன்னைக்கு என்னது? பௌர்ணமி. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஆட்கள் அமாவாசை, பௌர்ணமி அப்படிலாம் போயிட்டு அதை போய் ஆராதனை பண்ணுவாங்க பார்த்தியா? அது அல்ல. இது எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் தேவன் நமக்கு சொல்கிறாரு. இப்போ எகிப்தை விட்டு புறப்பட்டோம் அப்படின்னு அர்த்தம். எகிப்துனா என்னன்னு பார்த்தோம்? சூரியனுக்கு கீழே. ஆமேனா? நல்லா கவனித்துக்கொள்ள முடிக்கிறேன். சூரியனுக்கு கீழே எந்த ஒரு ஆத்துமா நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட புது உடன்படிக்கை பண்ணி சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்கின்ற அந்த வெளிச்சத்துக்குள்ளே வருதோ அப்போதான் அவங்க சந்திரனுக்குள்ளே வராங்க. ஏன்னா சூரியனுக்கு கீழே. பிரசங்கின் புத்தகத்தை வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? மேல வசனம் 2வது வசனம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். எது மாயையா? சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் மாயை. நீ படுற எல்லா பிரயாசமும், நல்லா கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. என் கர்த்தருடைய அந்த நன்மையை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கிறேன், ஆளுகை செய்கிறேன். நான் உயர்குல திராட்சை செடி. ஆக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பணத்தை வச்சு எந்த ஒரு மன சஞ்சலமும் படாமல் அதை ஷார்ப்பாக சரியாக எல்லாருக்கும் நன்மை, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். அப்புறம் விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். அப்புறம் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். அந்த திராட்சரசம் என்பது தான் ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அந்த திராட்சரசம் என்பது தான் புது உடன்படிக்கை. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் புது உடன்படிக்கை செய்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் பிரசங்கி 22 வாசிக்கலாம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவருடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? என்னவா பலனு? நீ என்ன செய்யறன்னா, நான் பண்றேன், நான் செய்யறேன், நான் இதை பண்ண போறேன், நான் வேலைக்கு போறேன், நான் இதை செய்ய போறேன். உன் எண்ணங்கள் இல்லை, என் கர்த்தருடைய திட்டம் என்ன? அப்பா நான் இன்னைக்கு அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தரோட கூட்ட நல்லா கிட்ட நெருங்கி இருக்கணும். உன் எண்ணங்களினாலும் நீ படுற பிரயாசத்தில் உனக்கு என்னடா பலன்னு? எல்லாம் மாயத்தானே. எதை எடுத்துமா போற? எதை எடுத்துமா போற? ஆனால் நீ இப்போ என்ன செய்யணும்னா, சந்திரனுக்கு கீழே இது என் குடும்பம் தேவனுடைய ராஜ்யம், என் இயேசு ராஜா என்னென்னைக்கும் ஆளுகை செய்ய போகிறார். சந்திரன் கால குறிப்புக்காக என்ன காலம், இது என்ன காலம்? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலம். அவர் சீக்கிரமாக இந்த மண்ணுலகுக்கு அவர் தேவனுடைய ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியில் ஆளுகை செய்ய போகிறார் என்பதுதான் சந்திரன். சந்திரன் என்பது கால குறிப்பு. அவன் மனிதன் விழுந்து போன பிற்பாடு ஒரு காலத்துக்கு உட்பட்டவனாக மரணம் அவனுக்கு நேரிடுகிறது. ஆனால் சந்திரனை நோக்கி பார்த்தவன் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். அவன் நித்திய ஜீவன் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறான். இந்த சந்திரன் என்பது சமாதானத்தை காண்பிக்கிறது. 72ஆம் சங்கீதத்தில் இந்த சந்திரன் எதை காண்பிக்க? இப்போ நம்ம சந்திரனுக்கு கீழே வந்துவிட்டு அந்த ராத்திரியிலே புறப்பட்டாங்க இல்லையா? 72வது சங்கீதம் அதில் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ளம் வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். இந்த சந்திரன் என்பது நீதிமானை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த நீதிமான், பார்வோன் அல்ல. அந்த பார்வோன் என்பது
நம்முடைய பலத்தை நாம் நம்புவது. ஆனால் சந்திரன் என்று சொல்வது நீதிமான். அந்த 100க்கு அதிபதி சொல்லுவார் இல்லையா, இவர் மெய்யாகவே இவர் தேவனுடைய நீதிபரராக இருந்தார், அவர் நீதிமான், அவர் தன் சகோதரனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அந்த அன்பு, அதுதான் சந்திரன். அப்போ இயேசுராஜா எப்படி தன் சகோதரர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து ஆளுகை செய்தாரோ, அதே போல நீங்களும் நானும் உயர்குல திராட்சை செடியாக ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக இந்த சந்திரன் என்பது அவருடைய நாட்களில் சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் என்பது. சந்திரன் உள்ள வரைக்கும் என்னன்னைக்கு இந்த சந்திரன் இருக்கும், அவர் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம் அவர், அதுதான் இந்த சந்திரன். 3ஆம் பிறை அப்படியே வளர்ந்து பௌர்ணமி வரும். அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மாதமும் அவர் என்ன அந்த 3ஆம் பிறையின் மூலமாக என்ன பண்ணோம், அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் உயர்குல திராட்சை செடியாக இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவோடு கூட புது உடன்படிக்கை செய்தவர்களாக இந்த மாம்சத்தை நம்பாமல் எகிப்தை விட்டு வெளியே வந்து, யான் கைபலன் நான் சம்பாதித்தேன் அப்படின்னு பார்த்தா நீ பயந்து உட்காந்துருப்ப. ஆனால் என் கர்த்தருடைய திட்டம் என்ன, என் குடும்பத்தை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் தேவனுக்கு என்னை குறித்த திட்டம் என்ன அப்படின்னு நீங்கள் வருவீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் பூர்ணமாக இருப்பீங்க. பணத்தை வச்சு எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்க. பணம் எல்லாவற்றுக்கும் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நீ ஆளுகை செய்து முடித்திருக்கணும். இன்றைக்கி இந்த சத்தியத்தெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சில சபைகளில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் பணம்லாம் இது அப்படி நல்லா போனீங்க. எதுக்காக தேவன் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார் இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஒரு காலத்தில் பணம்லாம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி நம்மளாம் பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். நல்லா கவனிங்க. அது என்னென்னா தேவனையை நோக்கி பார்த்து அவருடைய அன்பில் பரிபூர்ணத்துக்குள்ளே போகுது. அவருடைய அன்பில் பரிபூர்ணத்துக்குள்ளே போகும்போது ரன் அண்ட் ரிட்டன் வரும்போது இந்த பணத்தை வச்சு நம்ம ஆளுகை செய்யணும், கரெக்டாக வச்சு சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் இந்த சந்திரனுக்கு கீழே இருப்பது. அது முழுக்க எனக்காக என் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். என் பரிபூர்ணத்துக்காக இனிமேல் அவர் என்ன செய்யணும், நம்ம ஆட்கள் வாங்க மாட்டுறாங்க. அப்போ வாங்கிறதுனா என்ன, உட்காந்து சத்தியத்தை அறிங்க, தேவ சமூகத்தில் காலையில் எழுந்து நில்லுங்க, புது கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த புது கிருபையில் தான் உங்களை குறித்த திட்டம் இருக்கும், உங்களை குறித்த தீர்மானம் இருக்கும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், கர்த்தரே உங்கள் உள்ளத்தில் பேசுவார். நான் மறுபடியும் சொல்கிறேன், வாடகை வீடோ சொந்த வீடோ எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் கர்த்தர் சொன்னாரான்னு தீர்மானம் பண்ணிக்க ஏமாந்து போயிடாதீங்க. அல்லது ஒரு புது இடம் ஒன்று வாங்க சொல்லி கர்த்தர் சொல்கிறாரா, அதுக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்களா, என் கர்த்தர் செய்வார், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு உட்காந்து அவர் மேலே விசுவாசம் வச்சு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது உங்கள் வருமானம் என்ன பண்ணுறாரு, உங்கள் வருமானத்தை வச்சு கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு, உன் மனம் போன போக்கில் உன் வருமானத்தை செலவு பண்ணுறியா, கணக்கு கொடுக்கணும். மனம் போன போக்கில் வருமானம் செலவு பண்ணுறியா, இல்லை கர்த்தர் சொல்லி செலவு பண்ணி, இல்லை கஞ்சத்தனம், சில கஞ்ச பிரபுலாக இருப்பான், அதெல்லாம் கர்த்தர் நல்லா கவனிக்காது. தேவ திட்டம் சரியா இப்படி தான் செய்ய அப்படி தான் செய்ய அப்படி அல்ல, தேவ திட்டத்தை செய்யுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுதான் இந்த ராஜகுலம். 89ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சந்திரன் எப்படிப்பட்ட மகிமை வெளிப்படுத்த வாசிக்க பார்க்கலாம். 37 சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று. சந்திரன் என்பது நல்லா கவனிங்க, அது உறுதியானது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய ராஜ்யம் உறுதியானது. அது ஆகாய மண்டலத்தில் சாட்சி, அவர்தான் உண்மையுள்ள சாட்சி. பிதாவாகிய தேவனுக்கு அவர்தான் உண்மையுள்ள சாட்சி. ஆக இதுதான் இந்த சந்திரன். ஆக இந்த சந்திரனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் உயர்குல திராட்சை செடி, நற்குல திராட்சை, ராஜகுலமாகிய ராஜாத்திக்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. இவங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் அங்கே விருந்து இருக்கணும். அந்த புருஷன் ஆக்டிவாக இருக்கணும். அந்த மனைவி அந்த புருஷனுடைய அந்த ஒரு ஞானத்துக்கு ஏற்றாறு போல புத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போது புருஷன் என்ன பண்ணணும், ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் டைம் டிலே ஆனால் கூட அலறணும். நான் சொல்கிறதெல்லாம் பயங்கர இம்பார்ட்டன்ட். அது எப்படிங்க முடியும்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு 8:30 மணிக்கு காலையில் டிஃபன்,
மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு அப்படின்னா அதை விட்டு முன்ன பின்ன தாண்டிச்சுன்னாவே அலறணும். இதெல்லாம் கர்த்தர் பரலோகம் நம்ம நினைப்போம் பாவம்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தான் பாவம் எல்லாம், இதெல்லாம் பாவம். நம்ம பேசுகிற பேச்சு எவ்வளோ பெரிய பாவம் இருக்குது, நம்ம செய்கிற செயல்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ பாவம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு சொன்னால் கூட புரியாது. அது என்ன, அது எப்படி அது அப்படின்னு கேள்வி கேட்டுருவீங்க. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ள பூரணமாய் கர்த்தரை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆக இந்த சந்திரன் என்பது உறுதியானது, அது மாறவே மாறாது. அது சத்தியம் என்றைக்குமே மாறாது. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பணத்தை கையாளணும், அது ஒரு பயங்கரமான அந்த பொருளாதார அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ராஜ்யத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன், பணம், அந்த பணத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அது தேவனே சொல்லிக் கொடுப்பார். அதுதான் உயர்குல, நற்குல, ராஜகுல சபை, அதுதான் அந்த விசுவாசி. ஆக இந்த சந்திரனை போல உறுதியாயும் அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும். அது ஆகாய மண்டல சாட்சியை போல அது விளங்கும் என்பது தான் இந்த மகிமை. எரிகோ குறுக்கு இருந்துச்சு இல்லையா, எரிகோ ஒரு சாபம். ஏன்னா எரிகோ அப்படின்னா என்னென்னா இட்ஸ் மூன், அது நிலா என்று அர்த்தம். இவன் என்ன பண்ணினான்னாக்கா, ஏற்கனவே எகிப்து என்பது சூரியனுக்கு கீழே மாயையில் மாட்டிக்கினுக்கிறான். மாயையில் மாட்டினா தன்னை நம்புறது, தேவனை இயேசுராஜா நம்பலை. ஆனால் இந்த எரிகோ என்பது எப்படிப்பட்டது, இட்ஸ் மூன், அது நிலா, ஒரு பொய்யான ஆவிக்குரிய விழுகை. அது ஆவிக்குரிய விழுகை, அதுதான் சாபம். இன்னைக்கு ஆவிக்குரிய விழுகை, நாங்களாம் பெரிய நீதிமான்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கின்னு ஏமாத்துறது. இட்ஸ் மூன், அதுதான் எரிகோ. இந்த எரிகோவை துதியினால் மட்டும்தான் இடிந்து விட செய்ய முடியும். சபைக்குள்ளே இருக்கிறவங்க தான் சொல்கிறேன். சபைக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள்லாம் நீதிமான்கள் தான், நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் தான் மாறி இருக்கிறோம், நாங்களாம் நிலா தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்து தான் இந்த எரிகோ. அந்த ஏமாத்துதலை அடித்து உடைக்கணும்னா பல ஆராய்ச்சிகள் மூலமாக உள்ளே போய் எல்லாத்தையும் மேற்கொள்ளணும். ஆக இந்த உயர்குல, நற்குல, ராஜகுல இந்த திராட்சரசம் என்பது, அந்த மகிமை என்பது கிறிஸ்துவுடைய மணவாட்டி. அவங்க என்ன செய்யணும்னா, அவருடைய வீட்டில் அந்த விருந்து சந்தோஷத்துக்கென்று அங்கே படைக்கணும். அந்த திராட்சரசம் இருந்ததை களிப்பை கொடுக்கணும். களிப்பை உண்டா எப்போதுமே மனசுக்குள்ளே களிப்பு இருந்து கொண்டே இருக்கணும், சந்தோஷத்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் அன்பையும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லைன்னா மனசு எப்பவுமே வழியிலேயே சுத்தம், மற்றவங்களை குற்றப்படுத்திக்கினே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே, இயேசு கிறிஸ்து என் ஜீவனும் என் ஜீவனின் பலனுமானவர். பரிசுத்த ஆவியானவர் என்னை சந்தோஷத்திலும் அன்பிலும் பூர்ணப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் இந்த திராட்சரசத்தின், உயர்குல திராட்சரசத்தின் சந்தோஷத்தை, களிப்பை எப்போதும் தக்க வைக்க முடியும். ஆக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த சந்தோஷம் இருந்தால்தான் பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக நடத்திட்டு போங்க. அதில் ஒன்று கூட மிஸ்ஸே ஆகாது. கரெக்டாக செலவு, அந்த வரவு செலவுலாம் அவ்வளவு கரெக்டாக இருக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக, இதுதான் ராஜகுலம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இந்த ராஜகுலத்துக்காகத்தான் கர்த்தர் நம்மை சபையில் நாட்டியிருக்கிறார். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் குறையா இருக்கிறீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். இன்றைக்கு உங்களை ராஜகுலமாக கர்த்தரை மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் ஆண்டவர், இவ்வளவு காலம் நான் மறுபடியும் எகிப்துக்கு போயிருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் ராஜகுலமாய், உயர்குல திராட்சரசமாய், நற்குல திராட்சரசமாய் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மகிமையை கொண்டு வருவீர் என்று சொல்லி விசுவாசித்து நம்ம எல்லாரும் தேவ சபையில் முழங்கால் பற்றி ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும்